பண்ணிட்டு ஆரம்பி. ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இது வந்து மாலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து உங்களுடைய வேதத்தை குறித்து தியானிக்க, ஆராய்ச்சி செய்ய, கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க. கேட்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். காரியத்தை நாங்கள் உண்மை முத்தமாய் சரியான முறையில் நேர்த்தியாக புரிந்து கொள்ள நீங்க கிருபித்தாங்க. ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை நாங்கள் ஏற்ற முறையில் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையின் ஞானத்தையும் கூட நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இதுவத்துல சுகவீனமா இருக்க கார்த்திகேயனுக்காக கூட ஜெபிக்கிறோம். மகனுக்கு ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பைபிள் ஸ்டடியில கலந்துருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கூடப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருடைய தேவையை சந்திங்க, எல்லாரையும் நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க. இந்த ஆரம்பம் முதல் கடைசி வரை உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஏற்ற விதத்தில் நடத்தும்படியாய், மற்றவர்களை நடத்தக்கூடியவர்களையும் நீங்க ஞானத்தோடு நடத்தும்படியாய் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு 2 minutes ரீகேப் மாதிரி, 2 minutes ஒரு 5 minutes ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மனிதனுடைய சிருஷ்டிப்புல ஏன் பார்த்தோம் அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். மனிதன் வந்து மண்ணினால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதுனனால அந்த மண்ணாகிய மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அவனுடைய முக்கியமான பங்கு என்னன்னா, மரிக்காம இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அவனுக்கு உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரீரம்னா என்னன்றதை பார்த்தோம். அது வந்து தூசில எடுக்கப்பட்டது, பிசிக்கலா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம அதுக்கு வெளியே தொட்டு பார்க்கக்கூடிய பொருட்கள் மாதிரி கண்ணு, காது, மூக்கு, மற்ற உள்ள இருக்க குடல், நரம்புகள் எல்லாமே வந்து டேஞ்சபிள் திங்ஸ், தொட்டு பார்க்க உணரக்கூடிய, வெட்டி பார்த்த தெரியக்கூடிய மாம்ச பொருட்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா பார்த்தோம். இன்னொன்னு இன்டான்ஜிபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா, மனிதன் வந்து ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த ஜீவ ஆத்மாவா இருக்க ஒரு பொருள் இருக்கு. அதோட கூட தேவனுடைய சுவாசம் போனனால அவனுக்கு உந்து சக்தியா அந்த ஜீவ சுவாசம் உள்ள போனனால தான் அவன் ஜீவ ஆத்மா இருக்கான். அப்ப இந்த ஜீவன் எதுல இருந்து வந்துச்சுன்னா சுவாசத்துல இருந்து வந்துச்சு. அது வந்து மனிதனை இயக்கக்கூடிய உந்து சக்தியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் அதே சரீரத்துக்குள்ளதான் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கு. தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள வாசமா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த இதே மாம்ச சரீரத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஆவியும் அதற்குள்ளேயே வாசமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாம்சத்தை வந்து பைபிள் எப்படி எல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பிரகாரமான காரியங்களுக்கு, மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லும் போது இந்த சரீரத்தை மாம்சம் அப்படின்ற இதுல சொல்லுது அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்தது ஆவி பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம ஆவியில தான் இப்ப இருக்கிறோம். ஸோ அடிப்படையில ஆவி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய சுவாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நாசில நம்ம சுவாசம் இழுத்து வெளியே விடும் போது அந்த பிராண வாயுன்னும் போது அந்த பிராணன்றதுல இருக்கு ஜீவ சுவாசம்ன்றது. அது வந்து நம்ம பின்னாடி படிக்கும் போது மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஏன்னா மிருகங்களும் அதே சுவாசம் சுவாசிக்குது, மனுஷனும் சுவாசிக்கிறான். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். அப்போ இப்போ மனுஷனுடைய சுவாசத்துல வந்து அவனுக்குள்ள அந்த ஜீவ சுவாசம்ன்றது வந்து தேவன் மூலமா கொடுக்கப்பட்டது இருக்கு. அது வந்து மனிதனுடைய உந்து சக்தியா இருக்கு. மனிதனை செயல்பட வைக்கிறதுக்கு, நடமாட வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அந்த ஆவி இருக்கிறனால தான், அந்த ஜீவ ஆவி இருக்கிறனால தான் மனிதன் வந்து இன்னும் ஆத்மாவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஜீவ ஆத்மாவாகி அந்த ஆத்மா செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்படி இல்லாட்டி அவன் மறுபடியும் வெறும் சரீரமா கிடக்குற மண்ணுக்கு திரும்புறான் ஆவி போயிட்ட பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இதுலதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்குள்ள அந்த இருக்கிறதுலே இன்னரா இருக்கக்கூடியது வந்து மனிதனுடைய ஆவி. அப்ப அந்த ஆவி வந்து ஆத்மாவை இயக்குகிறது. ஏன்னா அதுதான் உந்து சக்தி. ஆவிதான் வந்து உந்து சக்தியா இருக்கு. அந்த உந்து சக்தியின் அடிப்படையில ஆத்மா இயங்குது. ஆத்மா என்பதுதான் அந்த ரியல் பீயிங், உண்மையான அந்த மனிதன். ஏன்னா மண்ணு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மண் இருக்கு. அந்த மண்ணுக்கு மனிதன்னு பேர் கொடுக்குறாரு. அந்த மனிதனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதுனோடனே அந்த மண்ணான மனிதன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆயிட்டான்.
அப்ப இப்ப ரியல் பீயிங்கா எது நடமாடிக்கிட்டு இருக்கு, செயல்படுதோ அது வந்து ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை இயக்கக்கூடியது எதுனா ஜீவ சுவாசம். அப்ப அந்த ஸ்பிரிட் தான் வந்து ஆத்மாவை இயக்குது. அப்ப அந்த ஆத்மா நடக்குது போகுது வருதுன்னா அது எதுல வெளிப்படையா பகிரங்கமா தெரியுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாம்சத்தில், சரீரத்தில், இந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடியில அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த மனிதனுடைய ஆவி வந்து ஏதாவது ஒரு ஆவிக்கு நால தூண்டப்படலாம், இல்லை அந்த ஆவியினால வந்து அது ஆட்கொள்ளப்படலாம், அடிமைப்படுத்தப்படலாம், இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மனிதனுடைய ஆவி எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஆத்மாவை தூண்டுவதற்கும், ரெண்டாவது ஆவி மண்டலங்கள்ல தன்னை இணைத்து கொள்றதற்கும். இப்ப மனிதனுடைய ஆவி வந்து ஆவி மண்டலத்துல இருக்க மற்ற காரியத்தோட இணைக்கிறதற்கு மனித ஆவி பயன்படுது. அப்ப அந்த அந்த ஒரு ஆவியை வந்து ஆவி மண்டலத்துல பயன்படுத்தப்படும் போது மற்ற ஆவிகள் அதை கட்டுப்படுத்த முடியும். மனிதனோட ஆவியை மற்ற ஆவிகள் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த மற்ற ஆவிகள் கட்டுப்படுத்துது இல்லையா மனிதனுடைய ஆவிய, அப்படி வந்து மனிதனை ஆவி வந்து எந்த ஆவிகள்லாம் கட்டுப்படுத்துது, மற்ற ஆவிகள்லாம் கட்டுப்படுத்துதுன்னா எந்த ஆவிகள்லாம் கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம். அப்போ மற்ற ஆவிகள் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லும் போது மனிதனை சிருஷ்டித்த உடனே அவன் என்னைக்கு அந்த தடை செய்யப்பட்ட அந்த ஒரு கனியை நீ புசிக்காதன்னு சொன்ன பிறகு அதை போய் அவன் புசிச்சானோ அந்த நிமிஷத்துல இருந்து இதை நீ புசிக்கும் நாள்லே சாகவே சாவாயினார். நம்ம அதை பின்னாடி படிப்போம், டெத்தை பத்தி படிக்கும்போது அதை நிறைய படிப்போம் அதுல டீப்பா. ஸோ அப்ப சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அந்த ஒரு காரியத்துல இருந்து மனிதனுடைய ஆவி என்ன ஆச்சு, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அது வந்து அந்த ரெல்ம்ல ஆவி மண்டலம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆவி மண்டலத்துல தொடர்புல இல்லாம பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான். அப்ப அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சனால மனிதனுடைய ஆவியே யாருடைய ஆளுகைக்கு கீழே வந்துருச்சுன்னா பிசாசின் ஆளுகைக்கு கீழே வந்துருச்சு. அப்ப பிசாசின் ஆளுகை கீழே இருக்கும்போது பிசாசு எதெல்லாம் வச்சு மனித ஆவியை கட்டுப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒண்ணு வந்து உலகத்தின் ஆவி. எல்லாமே வந்து வெறும் பேய் பிடிச்ச ஆடுற ஆவியே கிடையாது. அப்ப பிசாசின் கரத்தில் ஒரு மனிதன் வந்து அவனை கீழ்ப்படுத்தின பிறகு, அதாவது ஒரு மனிதன் சொல்றதை விட முதல் மனிதன் ஆதாம், அவன் வந்து தன்னுடைய ஆவி அவன் வந்து பிசாசு கீழ்ப்படிஞ்சு அந்த கீழ்ப்படியாமின் பிள்ளையா மாறும்போது அவன் என்ன ஆகிறான், அவனுடைய ஆவி வந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்கு அவன் கொடுத்துட்டான். அப்ப பிசாசு வந்து மனிதனுடைய ஆவியை கட்டுப்படுத்தும் போது அதன் இசைவாக மனிதனுடைய ஆத்மா தூண்டப்படுது, மனிதனுடைய ஆத்மா அதன்படி செயல்படுகிறது, அது வந்து மாம்சத்துல வெளிப்படுது. அப்ப இந்த ஒரு காரியத்துல வந்து 3 ஸ்பிரிட் பார்த்தோம். ஒண்ணு வந்து உலகத்தினுடைய ஆவி. உலகத்தினுடைய ஆவியில வந்து வசனங்கள் எல்லாத்துலயுமே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வந்திருப்போம். அதனால நம்ம இப்ப அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம், ஒரு மெமரி பண்றது, ஃப்ரெஷ் அப் பண்றதுனால. அதுல வந்து எரிச்சலின் ஆவி இருக்கு, வேசித்தனத்தின் ஆவி இருக்கு, அது போக பொல்லாத செய்கைகளின் ஆவி. அது வந்து நம்ம கலாத்தியர் கொலோசியர்ல எல்லாம் வந்து எல்லா மாம்சத்தின் கிரியை ஆவணன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். அந்த மாம்சத்தின் கிரியைக்குரிய பட்டியல் எல்லாமே எதன் மூலமா வருது அப்படின்னா பொல்லாத செய்கைகளின் ஆவி. அதே மாதிரி பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி. அதே மாதிரி இன்னொரு ஆவி என்னன்னா வான மண்டலத்துல இருக்க பொல்லாத சக்திகளுடைய ஆவி இன்னைக்கு யார்கிட்ட செயல்படுதுன்னா கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் கிட்ட ஒரு ஆவி கிரியை செய்யுது. அது வந்து வான மண்டலத்துல இருக்க பொல்லாத ஆவிகளுடைய சக்தி அதுல கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில வசனங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம் உலகத்தின் ஆவியை குறித்து. அடுத்தது மாப் ஸ்பிரிட்னு பார்த்தோம், அதாவது கூட்டத்தின் ஆவி. அந்த கூட்டத்தின் ஆவிக்கும் நம்ம வசனங்கள் சில இது பார்த்தோம். அதாவது எகிப்தருடைய ஆவி வந்து சோர்ந்து போயிட்டு எல்லாம் ஒருமனப்பட்ட ஆவியோட இயேசுவை எதிர்த்து வராங்க. ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள் பார்த்தோம். அது போக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு தனி ஆளா இருக்கும்போது அவங்க சில காரியங்கள் செய்வாங்க, சில காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டத்துல சேரும் போது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஏதாவது இந்த புது படங்கள் வருது அப்படின்னா அது ஒரு மாப் ஸ்பிரிட் அங்க இழுத்துட்டு போவோம். அப்போ வந்து தனியா ஒருத்தர் வந்து படம் போறாங்கன்னா அவங்க அப்படி இது பண்ணவே மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டத்தோட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த ஈர்ப்பு வந்து வேற விதமா மாறுது. அப்ப அங்க என்ன செய்யுதுன்னா ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் எல்லாருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச், அதாவது உலகத்தின் காரியத்துல மக்கள் எதுல ஈர்க்கப்பட்டு போறாங்களோ, அதிகமான மக்கள் எதுல ஈர்க்கப்பட்டு போறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்து அது எல்லாத்தையும் அவங்களை எல்லாரையும் கூட்டி கட்டி சேர்க்குது.
ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து சவுத் சைட்ல யாரையோ வெட்டி கொண்டிருக்காங்க ஒரு சில இதுக்காகன்ட்டுன்னு. அப்ப அவங்க வந்து தனித்தனியா போல அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யுது. அந்த ஸ்பிரிட் மற்றவங்களுக்கு கடத்தப்படுது. அப்ப அவங்க குழுவா போய் ஒரு கூட்டமா போய் ஒரு ஆவியினால ஏவப்பட்டு செய்றாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இந்த மாப் ஸ்பிரிட் இது 2 பக்கமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம படிக்கும்போது அடுத்த இந்த சைடுல இருக்கிறது பார்ப்போம். அப்ப பிசாசானவனும் இப்படிப்பட்டதான ஒரு மாப் ஸ்பிரிட்டை வச்சு ஜனங்களை வஞ்சிக்கிறதற்கு ஒரு கூட்ட மக்களை இழுக்கிறதுக்கு ஒரு ஆவியை பயன்படுத்துறதுனால அது வந்து மாப் ஸ்பிரிட்னு பார்ப்போம். அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட்னு பார்த்தோம். அதுல அசுத்த ஆவிகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி குறி சொல்ற ஆவி, அஞ்சனம் பார்க்கிற ஆவி, இப்படிப்பட்டதான ஆவிகள் எல்லாமே வந்து இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. ஸோ அப்ப மனுஷனுடைய ஆவியை ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய ஆவியை, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு அது வேற காரியங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்ப முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுடைய ஆவி யாருடைய ஆளுகை கீழே வந்துச்சுன்னா பிசாசானவனுடைய ஆளுகை கீழே வந்துச்சு. அப்ப பிசாசானவன் மனிதனுடைய ஆவியை எந்த ஆவிகளெல்லாம் வைத்து கட்டுப்படுத்துறான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் வச்சு கட்டுப்படுத்துறானோ பொறாமை ஆவி வேஸ்ட் எல்லாமே அது என்ன செய்யணும்னா அந்த ஆவி மனிதனுடைய ஆவியை கட்டுப்படுத்தி அது தூண்டுது. அப்ப மனிதனுடைய ஆவி வந்து உந்து சக்தியா வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த மனிதனுடைய ஆவி உந்து சக்தியா வேலை செய்யும் போது எது உந்தப்படுது அப்படின்னும் போது அவனுடைய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா அவனுடைய ஆவிக்கு ஏற்றபடி கிரியை செய்ய ஆரம்பிக்குது. மனிதனுடைய ஆவி இந்த பார்த்த ஆவிகள் மூலமா தூண்டப்படும் போது அது ஆத்மாவை கிரியை செய்ய வைக்குது. அப்ப அந்த ஆத்மா அந்த கிரியை செய்யும் போது அது எதுல மேனிஃபெஸ்ட் ஆகுது, எதுல வெளியரங்கமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா சரீரத்துல வெளியரங்கமா வருது. அதுக்கு பைபிள் இன்னொரு பேர் என்ன சொல்லுதுன்னா மாம்சத்தின் கிரியை அப்படின்னும் பைபிள் சொல்லுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ போயிட்டு இருந்தோம். அடுத்ததுக்கு போலாமா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மனிதனை வந்து பரிசுத்த ஆவி கட்டுப்படுத்துறதுக்கு வருது. அப்ப மனிதனை பரிசுத்த ஆவி கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி முதல் எப்படி வந்துச்சு, யாரை கட்டுப்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம பைபிள பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரே ஆவியை தான் சொல்லுது, தேவனுடைய ஆவிக்கு. அப்ப அந்த தேவனுடைய ஆவி வந்து பல பரிமாணங்கள்ல வேலை செய்யுது. எப்படி நம்ம இங்க வந்து பிசாசினுடைய ஆவின்னு பார்க்கும்போது உலகத்தின் ஆவின்னு பார்த்தோம், வேசித்தனத்தின் ஆவி, இந்த ஆவின்னு ஒவ்வொரு கிரியைகளுக்கு பின்னாடி ஒரு ஆவி இயக்கப்படுது. அதே மாதிரி இப்ப பரிசுத்த ஆவி சொல்லும் போது நம்ம ஏசாயா 11:12 இருந்து படிச்சோம். ஞானத்தை உணர்த்தும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை படிச்சோம் நம்ம. ஸோ அதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை அருளுமாவி, உணர்வை அருளுமாவி, ஆலோசனை அருளுமாவி, பலனை அருளுமாவி, அறிவை அருளுமாவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவி யார் மேல தங்கியிருந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 11:1 பார்த்தோம். ஜெசி ஏசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வசனத்துல இருந்து அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து மேல தங்கியிருந்த ஆவி எந்த ஆவி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கர்த்தருடைய ஆவி. இல்ல நம்ம பரிசுத்த ஆவின்னு சொல்லலாம், தேவனுடைய ஆவின்னு சொல்லலாம், கர்த்தருடைய ஆவி. இந்த கர்த்தருடைய ஆவி, பரிசுத்தாவி, தேவனுடைய ஆவின்றதெல்லாம் வந்து இந்த பல கிரியைகள், அதாவது ஞானத்தை அருள்றது, உணர்வை அருள்றது, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்பட பயம், இப்படி எல்லா காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி. அந்த ஆவி எங்க இருந்து வருது அப்படின்னா கர்த்தருடைய ஆவி. அப்ப வேசித்தனம், அப்புறம் பொருளாசை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்தோம். அது வந்து பிசாசினுடைய ஆவி, பிசாசு தரக்கூடிய உலகத்தின் ஆவியா பாக்குறோம். இது வந்து தேவன் தரக்கூடிய கர்த்தருடைய ஆவியா பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த பரிசுத்த ஆவி, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய வந்து இந்த பரிசுத்த ஆவி லீட் பண்ணுது. ஸோ அதுதான் போன வாரம் கடைசியா பார்த்தது. அதுல நம்ம வசனங்கள் சில இது படிக்கலாம். கர்த்தருடைய ஆவி எப்படி லீட் பண்ணுதுன்னு. ஒண்ணு ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14. மேலும்
ம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ம். நடத்தப்படுகிறார்களோ ம். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு நம்மளுடைய ஆவி வந்து ஏதாவது ஒரு ஆவி கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆவி மண்டலத்தோட இணைக்கிறதுக்கு நம்ம ஆவி தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த ஆத்மா வந்து மண்ணோட இயக்கப்படுறது, மண்ணு சேரும் போது உருவாக்கப்பட்டது ரெண்டுமே அந்த ஆத்மான்றது. அப்ப ஆவின்றது வந்து ஆவி மண்டலத்தோட இணைக்கப்படுறதுக்கு உபயோகப்படுது. அப்ப அந்த ஆவி மண்டலம் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆதாமின் பிள்ளைகள்னு சொல்லுது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள்னு. அவர்களுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்துன்னு பார்த்தோம். பொல்லாத மண்டலத்தில் உள்ள வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள். அப்ப அந்த ஆவிகள் கிரியை செய்யும் போது அவர்கள் யாரா இருக்காங்கன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து தேவனுடைய புத்திரர்கள்னா தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல சொல்ல போனா இன் ஆடம்னு ஒரு வார்த்தை வருது, ஆதாமுக்குள். ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்குள். அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க. அப்ப ஆதாமுக்குள்ள இருக்குமா கிறிஸ்துவுக்குள் இருக்குமா? ஆதாமுக்குள் இருப்பவங்களுக்கு பைபிள் சொல்ற பேர் வந்து ஆஹ் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கோபாக்கினையின் பிள்ளைகள், இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இங்க வரும்போது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய புத்திரர்களோ அவங்கெல்லாம் யாரு? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப நம்மளுடைய ஆவி வந்து எந்த மண்டலத்தோட இப்ப கனெக்ட் ஆகுதுன்னா தேவ மண்டலத்தோட கனெக்ட் ஆகி தேவனுடைய ஆவி அதை நடத்த ஆரம்பிக்குது. இதுதான் வந்து லெட் பை த ஸ்பிரிட், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறது. இன்னும் ஒரு வசனமும் பார்க்கலாம், கலாத்தியர்ல 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இங்க ஒரு விதமா சொல்லுது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இது வந்து ஒரு தனி டாபிக். நம்ம நியாயப்பிரமாணம், கிரேஸ் இல்ல ஆவி, இந்த மாதிரி அது ஒரு தனி டாபிக்கா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னும் போது நியாயப்பிரமாணம் என்னது அப்படின்ட்டு நம்ம அந்த டாபிக்குள்ள இப்ப போனோம். நம்ம வந்து இந்த ஆவியில அதை பார்த்துக்கிட்டு இருக்கனால இது வேற டைவர்ஷன் போயிடும். அதனால தனியா பார்ப்போம். நம்ம ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், அப்போ ஒரு பக்கம் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்ல, நீங்க கம்பாரிசன்ல எதை சொல்றாருன்னா ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் ஒரு விஷயம். மேல் வசனம் பார்த்தோம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ரெண்டே கேட்டகரி தான். ஒண்ணு தேவனுடைய புத்திரர், இன்னொன்னு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் புத்திரர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர்கள்னு ஏன் பேர் வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்து சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அதுல கீழ்ப்படிந்தார் வசனம். அப்ப அதனால அதன் மூலமாக நம்ம கணக்குல எடுக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நம்ம வரும்போது நம்ம எல்லாம் தேவனுடைய புத்திரர் ஆகிறோம். ஆனா ஆதாம் வந்து கீழ்ப்படியாம போனனால, தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படினால கீழ்ப்படியாமைக்குள்ள போயிடுறான். அப்ப ஆதாமுக்குள்ளேயே இருக்க எல்லா ஜனங்களுமே யாரா சொல்லப்படுறாங்க? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்ப ரெண்டே கேட்டகரி தான். ஒண்ணு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இன்னொன்னு தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இது வந்து ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு உள்ளான அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை குறித்து. நியாயப்பிரமாணம் எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு அது நம்ம இப்ப போடான்னு பார்த்தோம். அடுத்தது இந்த தேவனுடைய ஆவி நம்மளுடைய ஆவியை நடத்துது அப்படின்றதுக்காக பாக்குறோம். அதாவது நம்மளுடைய ஆவி தான் நம்மளுடைய ஆத்மாவை உந்தக்கூடிய சக்தியா இருக்கு. நம்மளுடைய ஆவி எது கட்டுப்படுத்துது, எதுக்கு கீழ்ப்படியுது நம்மளுடைய ஆவி அப்படின்றத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஓகே, இப்ப இது வந்து ஒரு டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத்தா? தேவனுடைய ஆவி வந்து நம்மளை எந்த வழியில் நடத்துது? செம்மையான வழியிலே நடத்தக்கூடியது. அப்ப தேவனுடைய ஆவி நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா தேவனுடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்க முடியாது. ரெண்டாவது நல்ல வழியில் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இதெல்லாம் எதுக்கு உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆவி நம்மளுடைய ஆவியின் மூலமாக நம்மளுடைய ஆவியை நடத்துது. அதன் மூலமாக ஆத்மா கிரியை செய்து அதன் வந்து மாம்சத்தில் வெளியரங்கமா தெரியுது அப்படின்னு பாக்குறோம்.
அடுத்தது மேல பார்த்த மாதிரியே இங்கேயுமே வந்து தேவன் இந்த மாப் ஸ்பிரிட்டை யூஸ் பண்றாரு. அங்க மேல பார்த்தோம், பிசாசானவனும் மற்ற காரியத்துக்காகவும் ஒரு காரியம் செய்யும் போது அது அப்படியே ஒரு மாப் ஸ்பிரிட்டா இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து தேவனுடைய ஆவி இருக்கும் போதும் இது வந்து அந்த கூட்டத்தின் ஆவி. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஃபெலோஷிப் வேணும் அப்படின்றாங்க இல்லையா? இந்த ஃபெலோஷிப் வேணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்குள்ள எழும்புற அந்த ஒரு நல்ல ஆவி, வழிநடத்தக்கூடிய ஆவி மற்றவங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகும். இப்ப வேற ஒரு பக்கம் போயிட்டோம்னா அந்த ஆவி, அதனாலதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது கரெக்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஃப்ரெண்டு மூலமா நம்மளுடைய ஆவி அந்த கூட்டத்தினுடைய ஆவி இழுத்து கொண்டே போவோம். அப்ப நம்ம எந்த சைட்ல போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரியை செய்யும். அப்ப இந்த கூட்டத்தின் ஆவிய தேவனுமே பயன்படுத்துறாரு சில காரியங்கள். ஒண்ணு படிப்போம், எரேமியா 51:11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஓகே, இது வந்து ஒரு டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் தான். இது வந்து இந்த கிருபையின் காலத்துல தேவன் வந்து தம்முடைய ஆலயத்திற்காக பழி வாங்குறதுலாம் கிடையாது. பட் நம்ம என்ன இதுல இருந்து படிக்கிறோம் அப்படின்னும் போது, தேவன் செய்யக்கூடிய காரியம் இல்ல செய்யற காரியத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்புறாரு. அப்ப ராஜா இல்ல, ராஜாக்களின் ஆவியை. அப்ப அந்த மொத்த ஜனமும் மேதியருடைய டோட்டலா ஒரு ராஜா, அவங்க போர் செய்வர்கள் எல்லாருமே அந்த ஒரு மாவா ஒரு ஸ்பிரிட் எழுப்புறாரு. எதுக்கு? பாபிலோனை அழிக்கிறதுக்கு. ஏன் பாபிலோன் வந்து எருசலேம் தேவாலயத்தை அழித்து போட்டுச்சு. அதுக்கான டைம் பீரியட் முடிஞ்ச உடனே பாபிலோனை அழிக்கிறதுக்காக மேதியர் ராஜாவை, அவருடைய ஆவியை யார் எழுப்புறது? தேவன் எழுப்புறாரு. அப்போ ஒரு பெரிய மாப கூட்டு வர்றதுக்காக ஃபார் அ பர்பஸ். இதுதான் முக்கியமானது. அப்ப ஆண்டவரையா பாபிலோனை அழிக்கணும் அப்படின்ட்டுன்னு, அப்ப தேவன் வந்து ஒரு காரியத்திற்காக ஒரு ஆவியை எழுப்புறார் அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து இது நம்ம பர்பஸை பத்தி, ஆண்டவர் எதுக்காக செய்யறாரு அந்த பர்பஸ் பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப டீப்பான ஸ்டடி. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ட்டுன்னு எல்லாமே வந்து ஆண்டவருடைய பார்வையில ஒரு பர்பஸ். அந்த ஒரு காரணத்திற்காக இங்க வந்து ஒரு மாப் ஸ்பிரிட்டை எழுப்புறாரு. இது பழைய ஏற்பாட்டுல இருந்து பாக்குறோம். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்ல ஒரு 4 இது புரிஞ்சுக்கலாம், அந்த மாப் ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஓகே, இந்த ஒருமனப்பட்டு அப்படின்றாங்க இல்லையா, இதைதான் நம்ம ஒருமனப்பாட்டின் ஆவி அப்படின்றோம். அப்போ ஒரு கூட்டமா ஒரு ஜனங்கள் வந்து ஒரு மனம் அப்படி எப்ப வரும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஒரே ஆவி, ஒரே நோக்கத்திற்காக அவங்கள உந்தி செல்லும் போது அதுதான் ஒருமனப்பாடுன்றது அந்த ஒரு கான்செப்ட் வரும். அப்ப இவங்க எல்லாருமே வந்து மேல் வீட்டறையில அந்த ஒருமனப்பாட்டுக்காக இருக்கிறாங்க. நம்ம அதே தான் வந்து அப்போஸ்தலர் 2:1 வரும். பெந்தேகோஸ்து நாள் என்று வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்ப அந்த ஒருமனப்பாடு அப்படின்றது வந்து அது என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க பரத்திலிருந்து வரும் பலன் வர்ற வரைக்கும் ஒரே இடத்துல நீங்க தங்கிருங்க, எருசலேமை விட்டு போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு விஷயம் அவங்கள உந்தி தள்ளுது. அந்த ஆவி, தேவன் அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்களுக்குள்ள அந்த ஆவி உந்தி தள்ளி அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஓகே நம்ம எல்லாரும் இங்கேயே இருப்போம், ஜெபத்துல தரித்திருப்போம், நமக்கு அந்த வல்லமை தரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுதான் வந்து அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி. அப்ப இது வந்து ஒரு கூட்ட மக்களையே இழுத்து ஒன்னா நிறுத்தி வைக்கிறது ஒரு பர்பஸ்க்காக. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4:24 படிங்க. அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இப்ப இது வந்து அந்த ஒரு பிரேயர் கூக்குரலிட்டு சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஒரு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்ல, இது வந்து இதுதான் வந்து அந்த சேர்க்கை மூலமா எடுத்துட்டு போறது. இப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தா கூட, ஒரு இது இருந்தா கூட எல்லாரும் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்துருவாங்க. இது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா,
இது வந்து இசையிலையும் அவன் வரும், நம்ம பின்னாடியே பார்ப்போம். இசையும் என்ன பண்ணோம்னா ஒருமனப்பாட்டை கொண்டு வரும். இப்ப எப்படி சொல்றது, இப்ப சினிமாக்கு போனாலும் சரி, இல்ல சபையில இருக்கும் போதும் சரி, இசைன்றது ரெண்டு இடத்துலயுமே வேலை செய்யுது. ஒரு எப்படின்னு ஓகே, இப்போ ஒரு இந்து விக்கிரக கோயில் இருக்கு. அந்த விக்கிரக கோயில்ல வந்து அவங்க உடுக்கடிச்சு ஆட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யுது. அந்த ஸ்பிரிட்டுக்கு எல்லாரையும் ஒவ்வொருத்தரா அப்படியே ஆட ஆரம்பிப்பாங்க, வைப்பாங்க. அது எங்க இருந்து வேலை செய்யுதுன்னா பின்னாடி வந்து ஒரு மியூசிக், அந்த உடுக்கு வந்து அவங்களை வேலை செய்ய வைக்கும் போது அவங்க எல்லாரும் அந்த ஒரு குறி சொல்ற மாதிரியோ இல்ல அந்த ஒரு ஸ்பிரிட் நல்லா மூவ் பண்ணப்படுறாங்க. இது வந்து ஒரு இசை மூலமாக ஈர்க்கப்பட்ட ஒரு மாப் ஸ்பிரிட், ஒரு தவறான நோக்கத்திற்காக, அந்த பர்பஸ்க்காக அது இழுக்கப்படுது. அது வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய மாப் ஸ்பிரிட், அந்த கூட்டத்தினாவே அந்த இசையின் மூலமா இழுக்கப்பட்டு. அதே இன்னைக்கு சர்ச்சுக்கு வராங்க, வீட்டுல இருந்து ஆராதிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு ட்ரம்ஸ் கீபோர்டு இதெல்லாம் வச்சு சர்ச்சில் எப்படி ஒர்ஷிப் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோக்கு போறாங்களோ, அப்படி வீட்டுல தனியா இருந்து ஆராதிக்கும் போது அந்த ஃப்ளோக்கு எனக்கு வந்த மாதிரி தெரியல. நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு அந்த மாதிரி யாரும் இது பண்ண மாதிரி தெரியல. ஆனா அமைதியா ட்ரேஸ் பண்றது அது தனி. பட் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு எமோஷனலி டிராக்டு. அப்ப அந்த ஒரு இது வந்து ஒரு இசையின் மூலமா இன்னைக்கு கூட சபைகள்ல அது இழுக்கப்பட்டு அது வந்து பர்பஸ் ஃபைனலா பார்த்தோம்னா தேவனை துதிக்கிறது. அப்ப அது வந்து விக்கிரக கோயில்ல நடக்கிறது ஒரு நெகட்டிவா இழுத்துட்டு போறதுக்கு ஒரு மாபு ஸ்பிரிட் யூஸ் பண்ணுது. இங்க சபையில ஒர்ஷிப் பண்ணும் போதும் தனியா ஒருத்தர் இருந்து ஒர்ஷிப் பண்றதுக்கும் ஒரு கூட்டமான ஜனங்கள் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணும்போது ஒருத்தருடைய ஆவி இன்னொருத்தரை அனல் மூட்டி அது ஒரு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டா, ஒரு மாப் ஸ்பிரிட்டா கிரியேட் செய்யுது. இது வந்து ஒர்ஷிப் யூஸ் ஆகுது, இது வந்து பிசாசினுடைய காரியத்திற்காக யூஸ் ஆகுது. இந்த மாப் ஸ்பிரிட் எப்படி யூஸ் ஆகுது, கூட்டத்தின் ஆவின்றது புரியுது இல்லையா? ரெண்டு சைட்லயுமே பரிசுத்த ஒர்ஷிப்க்கும் யூஸ் ஆகுது, அங்க மாதிரி பிசாசினுடைய காரியங்களுக்கும் அதுவும் யூஸ் பண்ணுது. இது புரியுதா? இல்ல அடுத்ததுக்கு போலாமா, இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? புரியுது பிரதர். புரியுது, போலாமா அடுத்தது? இதுல நாங்க கவனிச்சதுன்னா சில சமயம் இந்த மீட்டிங்ஸ்ல அந்த லாஸ்ட்ல எண்ட்ல வந்து ரொம்ப அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் குதிச்சுட்டு ரொம்ப குதிச்சு கத்துறதெல்லாம் நான் சில மீட்டிங்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன். ஆமா, அது வந்து பேசிக்கலா வந்து மியூசிக் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். அவரு மியூசிக் வந்து ஒரு எமோஷன். எமோஷன் எதுல வெளிப்படும் அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்படும், மாம்சத்தில் வெளிப்படும். இப்ப தேவனுடைய ஆவி வந்து எனக்கு அப்படியே பனியை போல இருந்துச்சு, தண்ணீரை போல இருந்துச்சு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து அது மாம்சத்தில் வெளிப்படக்கூடிய காரியங்கள். நம்ம அதை தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வந்து இந்த டாபிக் கூட வராது. ஆனா என்னன்னா இந்த மியூசிக்கா இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிறது தனி, அந்த மியூசிக் அந்த இதெல்லாம் வந்து அது தனி, அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் சேர்ந்து அந்த மாப் ஸ்பிரிட்ல உள்ள இழுத்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த இது. ஓகே, இப்ப நம்ம அடுத்த இது பார்ப்போம். கர்த்தர் ஆவியை எழுப்புகிறார். அப்போ நம்ம பார்த்தோம், மனிதனுடைய ஆவி வந்து அதாவது ஆவி மண்டலங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுறதுக்கு மனுஷ ஆவி இழுக்கப்படுது, கட்டுப்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம். அப்ப தேவர் ஆவிகளை எப்படி எழுப்புறாரு மனிதர்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2-3 வசனம் பார்க்கலாம். 2 நாளாகவும் 21வது அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகவும் 21:16. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இந்த ஆவிகளை, அது ஒரு பர்பஸ்க்காக தேவன் ஏன் எழுப்புறான்றது அது தனி டாபிக். ஆனா இங்க நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின் போது தேவன் ஆவிகளை எழுப்புகிறார். இப்ப இதுவும் வந்து ஒரு மாப் ஸ்பிரிட் தான் சொல்ல போனோம்னா. ஏன்னா பெலிஸ்தியருடைய ஆவியும் அரபியர்களுடைய ஆவியும் தேவன் எழுப்புறாரு. யாருக்கு விரோதமா? ஜெஹரோமுக்கு விரோதமா, யோராமு அப்படின்னு தமிழ்ல யோராமுக்கு விரோதமாக எழுப்புறாரு. அப்போ இந்த அவங்க வந்து அமைதியா இப்ப அவங்களா சண்டைக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்தின்படி கிடையாது. The Lord stood up against Joram. அப்ப கர்த்தர் தான் அந்த யோராமுக்கு விரோதமாக பெலிஸ்தேருடைய ஆவியும் அரபியரின் ஆவியும்
எழுப்புகிறார். அப்போ அதன்படி ஆவி தூண்டப்படுது, அவர்களோட மனிதனோட ஆவி. அப்போ இது மாப் ஸ்பிரிட்டாவே வருது. இன்னும் தெளிவா படிக்கலாம், தனித்தனியா கூட வர்ற மாதிரி. 2 நாளாகவும் 36 22 23 2 வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். அவனுடைய தேவனாகிய போதும். இங்கிலீஷ்ல தான் வந்து 2 வசனமா சேர்ந்தது, தமிழ்ல ஒரே வசனத்திலே வந்துருச்சு. அது எல்லாமே 22லயே வந்துருச்சு. அது எல்லாமே இதுல வந்து கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. அப்போ பெர்சியா ராஜான்றவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது, பெர்சியா நாட்டினுடைய ராஜா கோரேஸ் மன்னன். ஆனா அந்த மன்னனுடைய ஆவிய தேவன் எழுப்புறாரு. எதுக்கு? ஒரு பர்பஸ்க்காக. யூதா அங்க வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்த பாபிலோனியர்கள் வந்து அழிக்கிறதற்கு மேதியருடைய ஆவியை எழுப்பின தேவன், இங்க வந்து கோரேஸ் வந்து பெர்சிய நாட்டு ராஜா, இவருடைய ஆவியை எதுக்கு எழுப்புறாருன்னா யூதேய எருசலேம்ல ஆலயத்தை மறுபடியும் கட்டுறதுக்கான கட்டளை பிறப்பிக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடியும் ஒரு ஆவியின் தூண்டுதல் இருக்கு. அது நல்ல காரியத்திற்கான காரியமா இருக்கும் போது அது தேவன் தூண்டுறதா இருக்கு. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள போராட்டம் இருக்கு. அது நம்ம பின்னாடி படிப்போம் இன்னைக்கு இதுல. ஆனா ஒண்ணு இந்த உலகத்தின் ஆவி தூண்டுது, இன்னொன்னு தேவனுடைய ஆவியும் தூண்டுது. ஆக மொத்தத்துல மனுஷனுடைய ஆவி வந்து ஏதாவது ஒரு ஆவி மண்டலத்துல கனெக்ட் ஆகுறதுனால அந்த ஆவி வந்து மனிதனுடைய ஆவியினால தூண்டப்பட்டு அது ஆத்மால வெளிப்படையா ஆத்மா கிரியை செய்து அது மாம்சத்தில் வெளியரங்கமா தெரியுது. அப்ப இந்த ஒரு இதுலயும் வந்து கோரேஸ் மன்னன் அந்த ராஜாவனுடைய ஆவியை ஏவனது தூண்டினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கர்த்தர் தான் தூண்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனம் படிச்சிடலாம், கர்த்தர் ஆவியை தூண்டுறாருன்ட்டுன்னு. ஆகாயில 1:14. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அப்ப தேவாலயத்துல இருந்து வேலை செய்யறதுக்கே தேவன் வந்து ஆவியை எழுப்புறாரு. செருபாபேலினுடைய ஆவியும் அந்த யோசுவான்ற பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும், அது போக ஜனத்துல மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்புறாரு. அப்ப ஒரு கிரியை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு ஆவியின் தூண்டுதல் இருக்கு. இது வரைக்கும் கிளியரா புரியுது இல்லையா? அதாவது எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் நம்ம உலக பிரகாரமான ஒரு இச்சையான காரியம் செய்யறோம்னா உலகத்தின் ஆவியோ பொல்லாத ஆவியோ இல்ல இந்த தீய செயல்களின் ஆவியோன்னு தோணும். தேவனுடைய திட்டத்திற்கான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய ஆவி நம்மளுடைய ஆவியை தூண்டுது. அதன் பெயர்ல நம்மளுடைய ஆவி வந்து நம்மளுடைய ஆத்மாவை தூண்டி அதன் செயல்பாடு தான் வெளிப்படையா வர ஆரம்பிக்குது. ஹலோ 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 பிரதர், கேக்குதா? பிரதர் இல்ல இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குதா? தெரியல, அதான் வந்து கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சோ அப்ப ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடியும் ஒரு ஆவி வேலை செய்யுது. அது நல்ல காரியமா இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆவி அதன் செயல்பாட்டின்படி நடத்தி எடுத்துட்டு போகுது. சில இடத்துல வந்து ரட்சிக்கப்படாத ஆதாமின் பிள்ளைகளா இருக்கும்போது பிசாசினுடைய ஆவி, உலகத்தின் ஆவி, இந்த ஆவிகள் வந்து தூண்டப்பட்டு பேசிக்கலா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி அந்த செயல் நம்ம வெளியரங்கமா மாம்சத்துல பாக்குறோம். அந்த செயலுக்கு பின்னாடி அதை எது செய்யுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆத்மா தான் அந்த செயலை செய்யுது. அதனுடைய வெளியரங்கம் தான் மாம்சத்தில் தெரியுது.
ஆத்துமா ஏன் அந்த செயல் செய்யுதுன்னா ஆவி அதை செய்ய தூண்டுது. அப்ப எந்த ஆவி தூண்டுது, எப்படி தூண்டப்படுது அப்படின்னும் போது, எந்த ஆவி நம்மளை தூண்டுதோ, அதாவது பொல்லாத ஆவி தூண்டுதா இல்ல பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி தூண்டுதோ, அதன் செயல்பாட்டின் அடிப்படையில மனிதன் இயங்குகிறான். அப்ப இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவியினுடைய செயல்பாடு இருக்கு. தேவனும் அப்படி ஆவிகளை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது தேவன்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே வந்து நல்ல ஆவிகளா இல்ல கெட்ட ஆவிகளா? நல்ல ஆவிகள் தான். கெட்ட ஆவியும் இருக்கு. தேவன்கிட்ட இருந்து வர்றது நல்ல ஆவிகள் தான். நல்ல ஆவிகள். சரி, யாரோ இப்ப ஒருத்தங்க கெட்ட ஆவின்னு சொன்னாங்க. யாரோ ஒருத்தங்க கெட்ட கெட்ட ஆவியும் ஆவின்னு ஆண்டவர் அனுப்புறாருல்ல. நம்ம பாத்தீங்களா? டேவிட் வந்து வாசிக்கும் போது சவுலுக்கு முன்பாக அந்த ஒரு ஆவி வந்து அது ஒண்ணும் இருக்குல்ல. ஓகே ஓகே பாருங்க. சவுல் ராஜா Okay. மேல சவுல் ராஜா மலையாளம். ஆண்டவர் ஏவினார் அப்படின்னு வரும் அதுல வசனத்துல. ஆமா. சரி, அப்போ நம்மளுடைய பொதுவான இது ஏன் இப்ப சொல்றேன்னா, இந்த பைபிள் ஸ்டடி போக 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 நம்ம வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் 2 விஷயம். ஒண்ணு, நம்ம வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய பச்சை கண்ணாடியெல்லாம் கலட்டிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் ஆழமா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வந்து இவ்வளவு நாள் நான் கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணு டைஜஷன் ப்ராப்ளம். நான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிம்பத்தை கட்டிட்டோம், இப்படிதான்ட்டு நம்ம கட்டல, நமக்கு கட்டி நம்ம மேல அமுக்கிட்டாங்க. அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே அந்த இதுலதான் பாக்குறோமே தவிர, வேதத்தில் உள்ள வசனத்திற்கு கரெக்டான பொருள் தேடி நம்ம போறது கிடையாது. ஸோ அதனால்தான் ஃபர்ஸ்டே இதை சொல்றேன். இது புரியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், புரிஞ்சாலும் ஜீர்ணிக்கிறதுக்குமே சில டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய ஏன்னா நாங்களும் இதே பச்சை கண்ணாடியெல்லாம் போட்டுதான் வந்து இதெல்லாம் தாண்டி வெளியே வரும். அதனால இது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கும். நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிவா இருக்கும் போது அதுக்கு. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம், தேவனால உபயோகப்படுத்தக்கூடிய ஆவிகள் அப்படின்ற இதுல ஒண்ணு வந்து சகரியா 12:10. சகரியால 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் போதும். இப்ப இதுல வந்து 2 ஆவி, இது வந்து கடைசி காலத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம் போது. இப்ப இதுல வந்து தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும், the spirit of supplication, grace and supplication அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ரெண்டுமே ஒரு நல்ல விஷயங்கள் தான். தேவன் தரக்கூடிய இல்ல தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆவியில வந்து இந்த 2 ஆவி. அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு கிருபை இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு ஆவி வேலை செய்து, நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம சப்ளிகேஷன் செய்யறதுக்குமே வந்து விண்ணப்பத்துக்கு கூட ஒரு ஆவி இருக்குன்றது புரியுதா? சும்மா வந்து நம்ம ஜெபம் பண்ணிட முடியாது, அதுக்கு பின்னாடி வந்து விண்ணப்பத்தின் ஆவி, அந்த ஒரு ஸ்பிரிட் வேலை செய்து அதை வந்து தர்றது தேவன். அப்ப கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன், அது ஊற்றுறது தேவன் ஊற்றுறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப 2 ஆவிகள் பார்த்திருக்கோம். உதாரணம் இது நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து இந்த மாதிரி இன்னும் இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு சில உதாரணங்கள் தான், ஒரு கேட்டகரிக்கு உதாரணங்கள் மாதிரி. அடுத்தது ஏசாயா 4வது அதிகாரத்துல 3வது வசனம். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. இதுல பார்த்தோம்னா இது ஒரு பெரிய டாபிக். நம்ம இன்னி ஃபியூச்சர்ல இதையும் தனியாவே ஸ்பெசிபிக்கா படிப்போம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி. அப்போ இதனுடைய பர்பஸ் என்னது? அழுக்கை கழுவுறது. நியாயத்தின் ஆவியினாலும். எப்படி அந்த அழுக்கை கழுவுறார் அப்படின்னு பார்த்தோம்னா நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். சுட்டெரிப்பின் ஆவி அப்படின்னா என்னது? நம்ம கிட்ட இருக்க தீமை இல்ல கிளென்ஸ், அதுதான் அழுக்கை கழுவுறதுக்கு. ஒண்ணு நியாயத்தின் ஆவின்றது, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், the spirit of judgment and by the spirit of burning. பர்னிங்னா என்னது?
எரிக்கிறது. எரிக்கிறது. அப்போ நியாய தீர்ப்பும் அக்கினியாகிய நெருப்பு எரிக்கிறதும் எதோட சம்பந்தப்பட்டிருக்கீங்க? நரகத்தோட. இல்ல, நரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு நம்மளுடைய ரெகுலர் பார்வையில. இந்த வசனத்தின் அடிப்படையில் இது ரெண்டும் எதுக்கு? அதாவது இன்னொரு சிம்பிளா, சியோன் குமார்த்திகளை வந்து எப்படி கேக்குறேன், சியோன் குமார்த்திகளை மொத்தமாவே அவங்க அழுக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா அவங்கள போட்டு மொத்தமா அழிச்சிடுறதற்கா இல்ல அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கா? சுத்திகரிக்க. இது சுத்திகரித்து என்ன பண்றாரு? அழுக்கை நீக்கிறதுக்கு. அப்ப அழுக்கை நீக்கி சுத்திகரிச்சாருன்னா அந்த நெருப்புலயே போட்டு வைப்பாரா, இல்ல அழுக்கு போன பிறகு வெளியே எடுத்துருவாரா? இது வந்து ஒரு அடிப்படையான சத்தியம். ஆனா இதை நம்ம இப்ப படிக்க போறது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படிப்போம். ஜஸ்ட் ஒரு மைண்ட்ல நீங்க அந்த ப்ராசஸ் திங்க் பண்றதுக்காக இதை சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும், அதாவது ஜட்ஜ்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து நீதியை படிப்பிப்பதுன்ட்டு இன்னொரு இடத்துல வருது. நான் அதெல்லாம் அப்புறம் படிப்போம். நம்ம சுட்டெரிப்பின் ஆவினாலும், சுட்டெரிப்பின் ஆவினா அப்படியே தீல சுட்டு எரிக்கிறது, தந்தூரி பார்பக்யூ மாதிரி, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் பர்னிங். இதன் மூலமாக எருசலேமில் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, அப்ப இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங். ஸ்பிரிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டும் ஸ்பிரிட் ஆஃப் பர்னிங்கும் என்னவா இருக்கு? நியாய தீர்ப்பின் ஆவியும் சுட்டெரிப்பின் ஆவியும். நம்ம வந்து நித்திய நரகத்தோட கம்பேர் பண்றோம். அது இருக்கட்டும், அது நம்ம நிறைய இன்னும் ஹெல்லாம் பத்தி படிக்கும்போது ஸ்டடி பண்ணுவோம். ஆனா இங்க வந்து கண்ணுக்கு தெரியும் இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அழுக்கை கழுவி அந்த அதெல்லாம் ரத்த பழியெல்லாம் நடுவுல இருந்து நீக்கி சுத்திகரிக்கிறதுக்காக இது பண்ணுது. இது எல்லாமே என்ன ஒரு சிம்பிளைசேஷன் பண்ணுது அப்படின்னும் போது, அழுக்கை சுத்திகரிக்கிறதுக்கு தீ பயன்படுத்தப்படுதுன்றாங்க. முக்கியமா இந்த பழைய செயின்லாம் எடுத்துன்னு போய் பழைய தங்க செயினை கடையில கொடுத்தா அவங்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எடை போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? யாராவது செயின் மாத்திருக்கீங்களா? தீல போட்டு எல்லாம் நல்லா உருக்கி எடுத்துருவாங்க. தீல போட்டு நல்லா மெல்ட் பண்ணி உருக்கி எடுத்தாங்கன்னா அதுல இருக்க அழுக்கு எல்லாம், அசடுகள் எல்லாம் கழுவி எல்லாம் அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமான குவாலிட்டியான தங்கம் வரும். அப்ப அந்த சுத்தமான அழுக்குள்ள அந்த தங்கத்தை சுத்தமான தங்கமா மாத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. அந்த ப்ராசஸ் ரொம்ப கொடூரமான தீயில இருந்து எரிஞ்சு அந்த சாலிடான பொருள் உருகி அது தண்ணி மாதிரி மாறி அதன் மூலமா அதுல இருக்க அழுக்கு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அது பியூரான கோல்டா வெளியே வருது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு, இந்த சுட்டெரிப்பின் ஆவின்றது என்ன செயல்பாடா இங்க நடக்குது அப்படின்றதற்காக ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கிறது. நம்ம இதை பத்தி இப்ப படிக்கல, இது நம்ம அப்புறம் படிப்போம். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இது அப்படியே மைண்ட்ல வச்சிருங்க. ஏன்னா வேற வசனங்கள் எல்லாருமே இந்த வீக் ஃபுல்லா பைபிள் படிப்போம், எல்லாம் செய்வோம். அப்ப இந்த படிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது வசனங்கள் வரும்போது அப்போ நமக்கான ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வரும். இது ஏன் இது? ஏன்னா இப்ப நரகம் சுட்டரிக்கிறது அது நம்ம இவ்வளவு நாள் கேட்டு வந்தோம். அது அந்த வார்த்தைகள்லாம் வேர்ட் வேர்டா ஸ்டடி பண்ணுவோம். அது போக நம்ம ஜென்ரலா படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான் இப்ப இந்த இதுல இதை சேர்த்து சொன்னது. இப்ப அடுத்த வசனம் படிப்போம். வேற என்னெல்லாம் ஆவிகள் தேவன் உபயோகப்படுத்துறாருன்னு. ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்கள் அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அவங்க உணர்வில்லாமல் போறதற்கு பேசிக்கலா தான். கண்கள் கண்டும் அது இருளடையணும், அவங்க கேட்டும் கேட்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த புரிதலே வராம இருக்கிறதுக்கு எந்த ஆவியை பயன்படுத்துற தேவன்? கன நித்திரையின் ஆவி, உணர்வு இல்லாமல் போறதுக்கான காரியம் அது. அப்ப தேவனுடைய செயல்பாட்டுல இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக. இப்ப பாபிலோன் ராஜாவை அழிக்கிறதுக்கு வந்து மேதியருடைய ஆவியை ஏன் ஏவனார்னா அது எனக்கு பழி வாங்குறது. அப்ப அது ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாமே வந்து பொதுவா நம்மளுடைய கருத்து என்னன்னா, நம்ம மொத்த பைபிளையும் நம்ம சென்டர்ல படிப்போம். எனக்கு என்ன சொல்லிருக்கு, இன்னைக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம், இந்த மாசத்துக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம், இப்ப எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நம்ம படிக்கிறோம். இந்த ஒரு அப்ரோச்சே ஒரு தவறானது. ஏன்னா தேவன் தன்னுடைய அனாதி திட்டத்துல
எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய சொந்த சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய பர்பஸ்க்காக நிறைவேற்றுறாரு. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு வராங்க உலகத்துல. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த ஜனங்களை வச்சு ஒவ்வொரு காலத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு விஷயமா மனிதர்களுக்கு தன்னை புரிய வச்சுட்டு வர்றாரு, வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாரு. அதுல ஒரு சில கேரக்டர் புரிய வைக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு பார்வோனை ஏன் எழுப்பினார்னு கேட்டா, இஸ்ரவேலுக்கு அவர் செங்கடலை எப்படி பிளந்து வெளியே கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு ராகாப் வேசிக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த பேச்சு வந்து செங்கடல்ல எங்கேயோ நடந்த விஷயம் எரிகோ தாண்டி அங்க வர்ற இடத்துல நியூஸ் வந்திருக்கு. அப்ப இது ஒரு சிம்பிள் உதாரணம். அப்ப அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை மகத்துவமா பேசப்படுறதற்கு தேவன் யாரை பயன்படுத்தாருன்னா பார்வோனை பயன்படுத்தினார். இது வந்து இப்போதைக்கு வந்து புரியறது கஷ்டமா இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம கிராஜுவலா ஸ்டடியில கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அப்போ பார்வோனை அதுதான் வந்து ரோமர் 9வது அதிகாரம் ஃபுல்லா அந்த இதுல சொல்லிட்டு வர்றது. இதற்காகவே நான் பார்வோனை எழுப்பி வந்தேன் அப்படின்றாரு. அப்ப தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸின் அடிப்படையில தேவன் அப்ப நம்மளுடைய இது வந்து இன்னைக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம் இல்ல, தேவனுடைய அனாதி திட்டத்துல இன்னைக்கு நான் செய்யறதற்கு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு, இல்ல நான் செய்வது தேவனுடைய சித்தம், இன்னைக்கு அவர் என் மூலமா இதெல்லாம் நிறைவேற்றிக்கிறாரு, இல்ல இன்னைக்கு தேவனுடைய பங்குல நான் இதை வகிக்கிறேன் அப்படின்றதுதான் வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு புரிதல். அப்ப அடுத்தது என்ன ஆவி யூஸ் பண்றாருன்னு பார்ப்போம். ஏசாயால 19வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமார்களின் ஆவியை வரப்பண்ணினார். ஆண்டது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். ஒரு தாறுமாறான, ஒன்னும் புரியாம எல்லாம் தள்ளாடிட்டு இருக்க மாதிரி ஒரு தாறுமாறான ஆவி. அப்போ தேவன் வந்து வெறும் பரிசுத்த ஆவி அனுப்பி அதை மட்டும் பண்றது கிடையாது. தேவனுடைய ஆவி வந்து சத்தியமா இருக்கு, அன்பு, சமாதானம் இதெல்லாம் தராரு. ஆனா இந்த ஆவிகளும் தேவன் அனுப்புறாரு. அப்ப யாருக்கு அனுப்புறாருன்னு பார்க்கும்போது உணர்வில்லாத ஜனங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி அவர் ஒரு காரியத்திற்காக ஒரு ஜனங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பழி வாங்கும் போது, இல்ல ஒரு விஷயத்தை கேட்கும் போது, தேவன் ஒரு விஷயத்தை செய்யறதற்காக, புரிய வைக்கிறதுக்காக, அதுதான் இந்த பார்வோன் உதாரணத்தை சொன்னேன். எதுக்காக பார்வோன் இருதயம் கடினமாச்சு அப்படின்னும் போது இந்த ஒரு பர்பஸ்க்காக தேவன் அந்த ஒரு காரியத்தை அங்க அனுமதிக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தேவனுடைய பர்பஸ்க்காக நடக்குது. அந்த மாதிரி இங்க தேவன் என்ன பண்ணிருக்காரு, தாறுமார்களின் ஆவிய வர பண்ணியிருக்கிறாரு. தேவன் தான் அதையும் வர பண்ணதுன்னு வசனம் சொல்லுது. அடுத்தது 1 ராஜாக்கள்ல 22வது அதிகாரம் 21ல இருந்து 23 வசனம் வரைக்கும். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்போ இந்த சம்பவம் பார்க்கும்போது இதுல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பொய்யின் ஆவியை, ஒரு ஆவி வந்து கேக்குது, அது வந்து இங்க பொய்யின் போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த மூல பாஷையில வந்து இது பொய் கூட கிடையாது, வஞ்சகத்தின் ஆவி, டிசப்ஷன். அதாவது உன்னை ஏமாத்தி துரோகம் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு வேற விதமா மாத்தி விடுறதுக்கான ஆவி, வெறும் பொய் மட்டும் கிடையாது. இந்த வார்த்தைக்கு, இந்த பொய்யின் இங்க மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஒரு டிசப்ஷன், ஒரு துரோகம், பிட்ரே, இல்ல ஒரு ஏமாற்றல், வஞ்சகம், இந்த மாதிரி. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு ஆவியா நான் உங்க வாயில, அவங்க தீர்க்கதரிசின் வாயில போய் இருக்கிறனதுக்கு. அப்போ 23வது வருஷத்துல ஆதலால் கர்த்தர் பொய்யின், அதாவது வஞ்சகத்தின், இல்லைன்னா பிட்ரேயில், துரோகத்தின் ஆவியை வந்து அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாயில போகும்படி கட்டளையிடுறாரு. அப்போ இதெல்லாம் இன்னும் ஒரு வசனமும் படிச்சுட்டு நான் அப்படி ரெண்டும் சேர்த்து சொல்லிடுறேன். 2 தெசலோனிக்கேயர்ல 2:11, தமிழ்ல 12.
2 தெசலோனிக்கேயர் 2:12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய் இது ஆக்சுவலா உபத்திரவ காலத்துல வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி 2 தெசலோனிக்கேயர்ல சொல்லுது. அப்போ அந்த டைம் பீரியட்ல அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி செய்யறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்துல இதுதான் நம்ம டிஸ்பென்சேஷனல் ஸ்டடின்னு சொல்றோம். அப்ப அந்த காலகட்டத்துல வரும்போது அவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம வந்தாங்களோ அவங்களுக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம்னா அகைன் இந்த சேம் முன்னாடி சொன்ன அதே ஸ்பிரிட்கான வார்த்தைகள் தான் அது. அந்த வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். அப்ப அதை அனுப்பின உடனே அவங்க பொய்யை விசுவாசிக்கிறாங்க. இப்ப இங்க பொய்யின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவிய தேவன் அந்த ராஜாக்கள்ல அந்த தீர்க்கதரிசிகள் வாயில கொடுத்திருக்காரு. அப்ப இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இப்ப நம்ம பார்த்த சில வசனங்கள் இருக்கு இல்லையா, தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆவிகள்னு பார்க்கும்போது இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கிருபையின் ஆவி மற்றும் விண்ணப்பத்தின் ஆவி, அது ஓகே தேவன்ட்டு இருக்கலாம். அடுத்தது நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, அது கூட ஓகே. அடுத்தது கன நித்திரையின் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, அடுத்தது வஞ்சகம், துரோகம், ஏமாற்றுதலின் ஆவி, அதுக்கப்புறம் வஞ்சகத்தின் ஆவி. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் தேவன் பயன்படுத்துகிறார். நம்மளுடைய பொதுவான கருத்து என்னவா இருக்கும்? இந்த ஆவிகள்லாம் யாருகிட்ட இருந்து வரும்? பிசாசுகிட்ட வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல நினைச்சிட்டு இருந்தாலும் பிசாசு கிட்ட இருந்து தான் வருது. பிசாசு கிட்ட இருந்து வரும். அது அடுத்த இது பார்ப்போம். பிசாசு கிட்ட இருந்து வரும். ஆனா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தேவன் இதை செய்ய மாட்டாரு, இது வராது அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சா? இல்ல தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறாருன்னு முன்னாடியே தெரியுமா? இல்ல அப்படி தெரியல இப்பதான். ஏன்னா இது நமக்கு போடப்பட்ட ஒரு கண்ணாடி. இது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இப்ப ஸ்லோவா அந்த கண்ணாடியை பிரேக் பண்றோம். அதனாலதான் இவ்வளவு ஸ்லோவா பொறுமையா, ஏன்னா வெறும் ஒரு வசனத்தை பார்த்தா நமக்கு இதாவாது. அப்போ அதுக்கு கோர்வையா அந்த வசனங்கள் எடுத்து பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா நமக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை குறித்ததான புரிதல் இன்னும் டீப்பரா போகும். அதுக்குதான் இது பயன்படுமே தவிர இது மாறா ஐயோ நம்ம இப்படி நினைச்சிருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படி இல்லை. இப்போ நம்ம இத யோசிக்காம சில காரியங்கள் சொல்லுவோம். என்னன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா? ஆமா, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி. கரெக்டா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னும் போது பிசாசும் தேவனுக்கு கீழ்பட்டிருக்கா? இல்ல பிசாசு அந்த சர்வ வல்லமை உள்ளவர்னும் போது பிசாசு மட்டும் அதுல எக்ஸெப்ஷன் ஆயிருதா? இல்ல, அதுவும் கீழ்பட்டுதான் இருக்கு. உதாரணத்துக்கு யோபு கிட்ட போகும்போது அங்க போகும்போது என்னுடைய தாசனாக யோபு நீ சோதித்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பிசாசிட்ட கொடுக்குறாரு. ஆனா அந்த உயிரை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு அது நமக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த தெரிஞ்ச இதெல்லாம் ரொம்ப நான் இதுல போடலை. அப்போ பிசாசு தேவன் என்ன சொல்றாரோ அந்த கட்டளையை செய்யறதுக்கு தான் அவனும் இருக்கிறான். அப்பதான் தேவன் சர்வ வல்லவராக இருக்க முடியும். இல்லைன்னா சர்வ வல்லமை உள்ளவர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன் கட் ஆயிருது. அப்ப அவரு சர்வ வல்லமைன்னு சொல்ல முடியாது. இல்ல ஹி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஆல், எல்லாவற்றையும் சிருஷ்டி தேவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாம போயிடும். அப்ப இந்த ஒரு புரிதல் நமக்கு பேசிக்கா வரணும். இதெல்லாம் ஒவ்வொரு படிப்படியா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு. இப்ப நம்ம அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். இது வரைக்கும் இருக்கிறது புரிஞ்சிருச்சு இல்லையா? கொஞ்சம் இது புரியாட்டியும் இது அடுத்த ஒரு 2 வசனம் பார்ப்போம். இப்ப இதுல கேள்வி என்னன்னா, தீமையை உண்டாக்கியது யார்? Who created the evil அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல் அந்த தீமை அல்லது ஈவில்னு வரக்கூடிய வசனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 2:9 எடுத்து படிங்க. ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நன்மை
தீமை ரெண்டையும் அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்ப அந்த தீமைன்னு ஒண்ணு முளைச்சு வர்றதற்கே அந்த ஒரு அறிவு வரணும். தீமைக்கான ஒரு தாட், அந்த ஒரு அறிவு வர்றதற்கு யார் காரணமா இருக்கிறது? கர்த்தர் தான். கர்த்தர். நன்மையும் தீமையும் ரெண்டையுமே அறியத்தக்க விருட்சத்தை அவர் தான் முளைக்க பண்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இதுலயும் வந்து ஈவில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இன்னொன்னு இப்பயே தெளிவுபடுத்திடுறேன். தீமை ஈவில்னு இருக்கு இல்லையா, அது வேற, சின் பாவம் என்பது வேற. அதனால ரெண்டையும் போட்டு இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பாவம்ன்றது வேற, மீறுதல் வேற, ஈவில் தீமைன்றது வேற. தேவன் என்னைக்குமே பாவம் செய்ய மாட்டார். பாவம் அவருக்குள்ள கிடையாது. ஏன்னா பாவம்ன்றது என்ன அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் யாருக்கா தெரியுமா? பாவம்னா என்னன்னு? கர்த்தரை விட்டு பிரிந்திருப்பது. வேற யாராவது? கீழ்ப்படியாமை, இல்ல அவர் சொன்னதுக்கு மீறி அகைன்ஸ்டா போறது. அவர் சொன்னதுக்கு மீறி போறதுக்கு பேர் தான் வந்து மீறுதல்கள்னு பைபிள் சொல்லுது. மீறுதல்கள்னு சொல்லுது. அவரு சொன்னதை நம்ம செய்யாம கீழ்ப்படியுது. மிஸ்ஸிங் தி மார்க். ஒரு விஷயத்தை யார் சொன்னது மிஸ்ஸிங் தி மார்க்? நானா பிரதர்? ஓ சிஸ்டர் ஹேமா. ஓகே ஓகே கிரேட். ஓகே. சோ பிரதர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பாவம் பாவம் அப்படின்றதுன்னா பைபிள்ல வந்து நம்ம சின் சொல்றோம், பாவம் சொல்றோம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க். மிஸ்ஸிங் த மார்க்னா இப்ப இந்த துப்பாக்கி சுடுறது, அம்பு இது பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு ஒரு போர்டுல ரவுண்ட் ரவுண்டா வட்டம் வட்டமா போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதுல சென்டர்ல அடிக்கணும். அந்த எய்மிங் இருக்கு இல்லையா, சோ அதுல அடிக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்துல வெளியே எங்கேயாவது சைட்ல போயிடுச்சுன்னா அடிக்க வேண்டிய அந்த புல் சைடு சொல்லுவாங்க, அந்த ஒரு வட்டத்துக்குள்ள கரெக்டான அந்த பாயிண்ட்ல அடிக்காம வெளியே மாத்தி அடிக்கிறது. அப்ப மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னும் போது தேவன் நம்ம என்ன செய்ய வச்சிருக்காரோ, இந்த திட்டத்துல என்ன செய்யறோம் சொல்லியிருக்காரோ அதை செய்யாமல் விட்டுறது, இல்ல அதுக்கு விலகி போறது, இல்ல அதை மார்க்கை டச் பண்ணாம போறது, அதை தான் பைபிள் வந்து சின் பாவம் அப்படின்னு சொல்லுது. மீறுதல்கள் தான் இப்ப இத சாப்பிடாத அப்படின்றாரு, அவன் மீறி சாப்பிடுறான். அப்ப மீறுதலுக்கு வந்து எப்படி போட்டிருக்குன்னா, இப்போ ஒரு ரன்னிங் ட்ராக் இருக்கு, ரேஸ்ல ட்ராக்ல ஓடுறாங்க. அப்ப அந்த ட்ராக்கை விட்டு வெளியே, அந்த லைனை விட்டு வெளியே தாண்டாங்க இல்லையா, அதுக்கு பேரு மீறுதல். பாவத்திற்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க், அந்த இலக்கை இழப்பதுதான் பாவம். அப்ப இதெல்லாம் தனி. தேவன் வந்து என்னைக்குமே இலக்கை இழப்பதே இல்லை. அப்ப தேவன் என்னெல்லாம் நிர்ணயிச்சிருக்காரோ அதெல்லாம் நடந்தே தீருது. அவரு மார்க்கை மிஸ் பண்றதே கிடையாது எல்லா விதத்திலும். அப்ப தேவன் வந்து he is not sinning. தேவன் பாவம் செய்தல. ஆனா ஈவில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, மரணம், அதை நிர்மூலமாக்குதல், இந்த மாதிரியான காரியங்கள். அப்ப ஈவில்ன்றது வேற, பாவம்ன்றது வேற. இது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா பாவத்தை தேவன் துவங்கல, தேவன்கிட்ட பாவம் கிடையாது. இஸ் நாட் மிஸ்ஸிங் த மார்க் அட் ஆல். அவர் வந்து அந்த லக்கை விடுறதே கிடையாது தேவன், அவர்கிட்ட பாவம் கிடையாது. பட் ஈவில்ன்றது வந்து ஹீ கிரியேட்டட், இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த குட். எப்படி வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்குனார். நம்ம வந்து இருள்ன்றது பிசாசுக்கு சேர்த்துட்டோம். பொதுவா வந்து இருள் அப்படின்னா பிசாசு, வெளிச்சம் அப்படின்னா கடவுள். இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா வெளிச்சத்தையும் அவர் தான் உண்டாக்குறாரு, இருளையும் அவர் தான் உண்டாக்குறாரு. அதே மாதிரி நன்மையும் அவர் தான் உண்டாக்குறாரு, தீமையும் அவர் தான் உண்டாக்குறாரு. இது ரெண்டும் வந்து ஆப்போசிட்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட்டிங்க்கு போய்கிட்டே இருக்கிறது. இதுக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. பாவம்ன்றது அது தனி வேதத்துல, மீறுதல்கள் அதுவும் தனி. எல்லாமே வந்து டீப்பர் ஸ்டடியில போக இன்னும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து இது எதுக்காக இப்ப கிளியர் பண்ணிட்டா சில கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அப்ப ஆண்டவர்கிட்ட பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் கிடையாது. பாவம்ன்றது வந்து இலக்கை மிஸ் பண்றது, இழப்பது, அது பாவம். ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்யாம இருப்பதோ இல்ல அதை மீறி செய்வதோ வந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்யாம இருக்கிறது, அந்த மார்க்கை மிஸ் பண்றது, அது சின். மீறுதல்கள் அப்படின்றது வந்து ஒன்னு செய்யற இடத்துல இருந்து தாண்டி அந்த லைனை கிராஸ் பண்றது, அது வந்து மீறுறது. டிரான்ஸ்கிரஸ் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல வந்து இந்த பிளாட்ல எல்லாம் போர்டு வச்சிருப்பாங்க, இந்த இடத்த டிரான்ஸ்கிரஸ் பண்ணாதீங்க, இதை மீறி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான்
மீறுதல். அப்ப தேவன் சொன்ன காரியத்தை மீறி செய்வது மீறுதல். தேவன் சொன்ன காரியத்திலிருந்து விலகி போவது பாவம், சின். ஆனா ஈவில் இது ரெண்டுமே கிடையாது. ஈவில் வந்து வேற, அதை புரிஞ்சுங்க. இப்ப இன்னொரு வாட்டி கிளியரா ஒரு வசனம் பார்த்திடலாம். ஏசாயா 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். இது அவரே, அவர் யாருன்னு சொல்றதற்கு தேவன் வாக்கு கொடுத்த ஒரு காரியங்கள். இதெல்லாம் அவரே டிக்ளேர் பண்றாரு, நான் யாருன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஐ ஃபார்ம் த லைட், ஐ கிரியேட் டார்க்னஸ். இருளை நான் உண்டாக்கியிருக்கேன். ஐ மேக் பீஸ் அண்ட் கிரியேட் ஈவில். ஐ த லார்ட் டூ ஆல் திஸ் திங்ஸ். ரொம்ப கமாண்ட்ஃபுல்லான வார்த்தை. நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். நான் தான் செய்யறேன், வேற யாரும் செய்யறது கிடையாது அப்படின்ட்டு. சோ அந்த ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இந்த வசனம் மேக்ஸ் ஹிம் ஆல்மைட்டி. ஏன்னா வெளிச்சமானாலும் சரி, இருளானாலும் சரி, சமாதானமானாலும் சரி, ஈவில் ஆனாலும் சரி. இப்ப இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஈவில்ன்றதுக்கு என்ன இதுன்னா சமாதானம், கான்ட்ராஸ்ட். புரியுதா உங்களுக்கு? சமாதானத்தை படைத்து தீங்கையும். அப்ப தீங்குன்றது வந்து பாவம் கிடையாது, சமாதானம் இல்லாம ஒரு அழிவு, டிஸ்ட்ரக்ஷன்ஸ் காரியங்களுக்கு. அப்போ இந்த கேட்டகரியில தான் சாத்தானுமே வரான். சாத்தானை தேவனே உண்டாக்கியிருக்காரு தீங்குக்கென்று. சாத்தான் மட்டும் இல்ல, அது ஒரு பர்பஸா சில ஆட்களே வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்வோனை பத்தி ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி படிச்சோம். ஒரு வசனம் படிக்கலாம் அதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்போ கர்த்தர் வந்து சகலத்தையும் அப்படின்னும் போது அதுல எல்லாமே அடங்குகிறது. வெளிச்சமா இருக்கட்டும், இருளா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், தீங்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவர் தான் படைச்சிருக்காரு. எல்லாமே அவருக்காக. கொலோசையர்லயும் நம்ம இதை இன்னும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டாம். கொலோசையர்லயும் அதே தான் சொல்லியிருக்காரு, எல்லாவற்றையும் படிச்சிருக்காரு. கொலோசையர் 1:16 இருக்கும். அப்போ தீங்கு நாளுக்காக, அப்ப அந்த தீங்கு நாளும் கர்த்தருக்கு தான் இருக்கு. அந்த தீங்கு நாள்ன்ற ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு துன்மார்க்கனை உண்டாக்கினார். அப்போ இந்த தீங்கு நாள் அப்படின்ற ஒரு காரியம் வருது, அதற்காக துன்மார்க்கனை உண்டாக்கியிருக்காரு. அந்த துன்மார்க்கனை அந்த தீங்கு நாள்ல வந்து அவனை இது அடுத்த ஸ்டடி, அவரை பியூரிஃபை பண்றாரு. அதெல்லாம் ஆக மொத்தம் இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈவில் அல்லது தீமையை உண்டாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர். முதல் தோட்டத்துல வந்து உள்ள கனியில நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவர் தான் முளைக்க பண்றாரு. ஏசாயால அவர் கன்ஃபார்மா டிக்ளேர் பண்றாரு, வேற யாரும் இதை செய்ய முடியாது, நானே கர்த்தர், நான் தான் இதை செய்தேன். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளையும் உண்டாக்கியிருக்கேன், சமாதானத்தை உண்டாக்கி தீங்கையும் உண்டாக்கின கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அதுக்கான கிரெடிட் எடுக்கிறாரு. எடுத்து இது எல்லாத்தையும் செய்த கர்த்தர் நான் தான்றாரு. அப்புறம் எதுக்காக சொல்றாரு? எல்லாமே வந்து சகலமும் தமக்கென்று படைத்திருக்காரு, அவருக்காக தான் படைச்சிருக்காரு. அப்போ எல்லாத்துலயுமே வந்து நம்ம எங்க நான் எங்கன்னு போறது நம்மளுடைய கேரக்டர். ஆண்டவர் வந்து எல்லாமே எனக்காக இருக்கு, எல்லாத்தையும் எனக்காக தான் உண்டாக்கியிருக்கு, எல்லாம் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் சேவிக்கிறேன், அக்கார்டிங் டு மை ஓன் கவுன்சில் அப்படின்னு எபேசியர் 10:1 அதிகாரத்துல 10-11 வசனத்துல வரும். அப்போ எல்லாவற்றையும் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிறாரு. எதுக்காகனா அவருக்காக படைக்கப்பட்டது, அவருக்காக. சகலமும் அவருக்காகவும் அவர் மூலமாயும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். வேணா ஒரு வசனம் படிச்சிடலாம். ரோமர் 11 அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 11 கடைசி வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாருக்காக இருக்குது? சகலமும் அவருக்கென்று படைத்து அவருக்காகவே இருக்கிறது. அத வந்து ஆமேன் போட்டு முடிச்சாச்சு. அப்ப இதுதான் வந்து ஃபைனல். அப்ப எல்லாமே வந்து நான் எங்க, எனக்கு என்ன இல்ல, எல்லாமே படைத்தவர் தேவன், எல்லாமே அவருக்காக. அப்ப அவருடைய பர்பஸ்ல தான் நான் வேலை செய்யறேன், என்னுடைய பர்பஸ்க்காக அவர் வேலை செய்யல. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய தேவைகளுக்காக தேவன் இது பண்ணல, அவருடைய தேவைகள், அவருடைய பர்பஸ், அவருடைய காரியங்கள் நிகழ்த்துறதுக்கு நானும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
அதுதான் வந்து வேதத்தின் உண்மை. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து இது எதுக்காக வருது அப்படின்னா, அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். நம்ம சிஸ்டர் சொன்னதான், ஃபர்ஸ்டே சிஸ்டர் சொல்லிட்டாங்க, தேவன் இந்த மற்ற ஆவிகளை மட்டும் பயன்படுத்தினது இல்ல, பொல்லாத ஆவிகளையும், ஈவில் ஸ்பிரிட்டையும் தேவன் பயன்படுத்துறாரு அவருடைய பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து அந்த ஈவில உண்டாக்குனதே தேவன் தான் புரிஞ்சாதான் இதை ஏன் பயன்படுத்துறாருன்றதும் புரிய வரும். அதுக்காக தான் இந்த முன்னாடி அந்த இதை பார்த்தோம். இப்ப தேவன் எப்படி ஈவில் ஸ்பிரிட்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 9:23. அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஓகே, இதுல பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி 2 வார்த்தை கிடையாது ஆக்சுவலா அந்த மூல பாஷையில. ஈவில் ஸ்பிரிட், பொல்லாத ஆவியை தேவன் வரப்பண்ணினார் அப்படின்றது தான் அதனுடைய ஒரிஜினல் அர்த்தமா இருக்கு. இங்க வந்து பொல்லாப்பை உண்டு பண்ணும் அப்படின்னும் போது இதை வந்து டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கும் போது இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பொல்லாத ஆவியைன்னும் போது ஈவில் ஸ்பிரிட்டே விட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு. ஆனா கரெக்டான இதுல வந்து காட் சென்ட் அண்ட் ஈவில் ஸ்பிரிட் அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல மற்ற அந்த லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியது. பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவி கிடையாது, பொல்லாத ஆவியை தேவன் வரப்பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்தது சிஸ்டர் சொன்ன மாதிரி பவுலுக்கு 1 சாமுவேல் 16:14. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதே 16வது வசனம் படிச்சுங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். ஓகே, அப்போ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில், அங்க மேல பார்த்தோம் வந்து கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போ அதே சவுலுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். அந்த தேவனுடைய ஆவி வெளியே போன உடனே தானா பொல்லாத ஆவி வரல, தேவன் அனுப்புறாரு. அப்போ தேவன் வந்து பொல்லாத ஆவிகளையும் பயன்படுத்துறாரு, பொல்லாத ஆவிகள் தேவனுக்கு கீழ்ப்படியுது. இப்ப அத காஸ்பல்ஸ்ல கூட பார்ப்போம், இந்த பிசாசு பிடிச்சிருந்தவன வந்து ஏன் இது பண்ணனோடனே பண்ணி கூட்டுக்குள்ள பண்ணோடனே போயிடுது. அப்ப இது டோட்டலாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகள் வந்து தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆவிகள்ல அதுவும் ஒண்ணா இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள தேவன் கிரியை செய்யற ஆவியும், அது இல்லாம தேவன் மூலமா பயன்படுத்தக்கூடிய தேவன் பயன்படுத்தும் ஆவிகளை குறித்து நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அடுத்த இதுக்கு போலாமா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நம்ம போகலன்னா யாராவது சொன்ன போயிடலாம் அடுத்ததுக்கு. இல்ல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. நான் பேச கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே ஓகே, டக்குன்னு ஒருவேளை கட் ஆயிட்டணும்னு நினைச்சேன், யாருமே பதில் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் நாங்க கொஞ்சம் யோசிக்கிறதா கேள்வி எதனா இருக்கான்னுட்டு. ஓகே ஓகே. இப்போ வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஆவிகள்லாம் அனுப்பிட்டே இருக்கிறாருல்ல, கண்ணனை திரையின் ஆவி, அப்புறம் குழப்பத்தின் ஆவி, இந்த மாதிரி எல்லாம். அப்போ இந்த ஆவிலாம் அவரு எப்படி சொல்றது, அந்த ஈவல் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, அதோட இதெல்லாம் கூட உண்டாக்கி வச்சிருக்காரு, தேவைம் போது இது அனுப்புறாரா அந்த மாதிரியா? இல்ல, இது இப்போதைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம போறோம். சரி. இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த இன்னொரு டாபிக் இருக்கு, அதாவது ஃப்ரீ வில், மனிதனுடைய. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஆதா மட்டும் அன்னைக்கு அந்த கனியை தின்னாம இருந்திருந்தான்னா
இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஏதேன்ல அப்படியே தேவத்துவத்துக்குள்ள போல உலாவிக்கிட்டு தேவன் வந்து குளிர்ச்சியான வேலையில பேசிக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாமே. ஆதாம் அன்னைக்கு செஞ்ச ஒரு தவறான முடிவுனால அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த தவறான முடிவு ஆதாம் அன்னைக்கு செஞ்சனால அப்படின்னும் போது ஆதாம் அந்த டெசிஷன் வந்து அவனுடைய ஃப்ரீ வில்லா இருந்துச்சுன்னா, அதற்கு முன்னாடியே வந்து உலக தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ரிடம்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே ஒரு பர்பஸோட நடக்குது. பிசாசே வந்து இப்போ தேவன் வந்து எல்லாமே நன்மையா இருக்கணும் அப்படின்னா, அங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தோட்டத்துக்கு நடுவுல பார்ப்பதற்கு அழகா படைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே இடத்துல சாத்தான் உள்ள வந்து இப்ப ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் போது சாத்தான் அன்னைக்கு இப்படின்னு ஒரு சொடக்கு போட்டு நான் ஓடி கூட போயிருந்துருக்கலாம். இது வந்து நான் சும்மா ஒரு இதுவா பேசுறேன் நானு. சோ அப்ப எல்லாமே எது நடக்குதோ அது வந்து தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய பர்பஸ்க்காக நடக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப மனுஷன் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால வந்து பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு வசனம் கூட கிடையாது. ஆதாம் வந்து மனுஷன் இந்த சென்ஸ் நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட், ஏன்னா அவன் மூலமா தான் மரணம் வந்துச்சு. அதன் இம்பாக்ட் தான் நம்ம எல்லாருமே மரணத்துல மறிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப அந்த முதல் மனுஷன் ஆகிய ஆதாம் பாவம் செய்யும் போது நமக்கு எல்லாமே போதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்றது என்னன்னா, ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே பாவம் செய்தான், அன்னைக்கு மட்டும் அவன் செய்யாம இருந்தானா அப்படின்னு இருக்கு. ஆனா பைபிள்ல எங்கேயுமே ஒரு வசனம் கூட கிடையாது ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே பாவம் செய்தான்னு சொல்லிட்டு. மாறா வசனம் எப்படி இருக்குன்னா, ஆதாம் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே பாவம் செய்யல. முதல் மனுஷன் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே பாவம் செய்யல, அவன் செய்யப்பட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம அப்புறம் ஸ்டடி பண்ணுவோம். அந்த புரிதல் வரும்போது அது இன்னும் அதை இப்போ நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த டாபிக் விட்டுருவோம். நம்ம இந்த டாபிக்ல போயிடலாம், நம்ம அதை தனியா திரும்ப அதை படிப்போம். அதனால எல்லா ஆவிகளும் என்னென்ன காரியங்கள் நடக்குதோ எல்லாமே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திலேயும் சித்தத்திலேயும் தான் நடக்கும். தேவனுடைய சித்தத்தை மாற்றத்தக்க ஒரு மனிதனும் இல்லை, ஒரு ஆவியும் இல்லை, ஒரு பிசாசும் இல்லை. அந்த வல்லமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஒட்டு மொத்தமா எல்லாமே யார் அப்படின்னா சிருஷ்டிகள். தேவன் யாருன்னா சிருஷ்டிகர்த்தா. அப்ப இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே அப்ப ஒரு சிருஷ்டி வந்து சிருஷ்டிகருக்கு மாறா ஒண்ணு செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி. இதெல்லாம் நம்ம போக போக படிப்போம். ஏன்னா இந்த டைம்லயே நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆனா இதெல்லாம் இருக்கிறனால இந்த ஸ்பிரிட்ஸ் நமக்கு இன்னைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வேதத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா ஆவிகளும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, இன்க்ளூடிங் பொல்லாத ஆவி. அவர் யாருக்கு தேவையோ எப்ப தேவையோ அதை அனுப்புறாரு. கனநித்திரை ஆவி அனுப்புறாரு, ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன் அனுப்புறாரு, ஈவில் ஸ்பிரிட் அனுப்புறாரு. சில இடத்துல ஜட்ஜ்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் பர்னிங் அதை அனுப்புறாரு. சில இடத்துல கிருபையின் ஆவி அனுப்புறாரு, விண்ணப்பத்தின் ஆவி அனுப்புறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் அனுப்பக்கூடிய ஆவிகள்ல வெவ்வேறு விதமா பல காரியங்கள் இருக்கு. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களா தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை ஒரே பைபிள் ஸ்டடியிலையும் புரிய வைக்கவும் முடியாது, இதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். நம்ம போக அப்படியே கொஞ்சமா படிக்கும் போது அந்த ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ஓகே சிஸ்டர், இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமா? ஓகே, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்பிரிட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இதுலயே வந்து வசனத்துல எல்லாத்துலயும் வந்து மாம்சம் ஆவி விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா அப்படின்ட்டுலாம் நிறைய ஏகப்பட்ட வசனங்கள் வருது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டக்குன்னு 7:30 ஆக போகுது, 7:20 ஆகுது. ஒரு 10 நிமிஷத்துல அதை பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒன்றுக்கொன்று எதிரா இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் ஒன்றுக்கொன்று எதிரா இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா சரீரம் என்பது மண்ணு மட்டும் கிடையாது. இந்த செத்த பிறகு போய் அடக்கம் பண்றோம் மண்ணு சரீரம், இது மட்டுமே கிடையாது. அதே மாதிரி ஆவின்றது வந்து வெறும் தேவன் நாசியில ஊதுன அந்த சுவாசம் மட்டும் கிடையாது. அப்போ இந்த சரீரம்ன்றது வந்து மாம்ச கிரியைகளுக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் வந்து மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, இந்த பூமிக்கு அடுத்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டனால இந்த பூமிக்கான காரியங்களை சொல்லும் போது அதை சொல்லுது. அதே மாதிரி தேவன் தந்த சுவாசம் வந்து தேவன் வந்து அந்த சுவாசத்தை கொடுத்ததுனால அது நல்ல காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது அந்த ஆவின்ற இதையும்
பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த ஆவியானது மனிதன் விழுந்து போனான் இல்லையா, அப்ப விழுந்து போகும்போது அந்த ஆவி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அதனால தேவனுடைய செயல்பாடு அங்க இல்ல. அதற்கு இந்த ஆவி உணர்வு இல்லாம போயிடுச்சு. இந்த உணர்வடையவே இல்லை இந்த ஆவி, மனிதனுடைய ஆவி. சோ அதை பத்தி ஒரு சில காரியங்கள் படிப்போம். முதல் விஷயம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 14வது வசனம். 14, 15 ரெண்டுமே கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2. ஆமா, 1 கொரிந்தியர் 2, 14, 15. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறீர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஓகே, இப்ப இந்த 14வது வசனம் ஆரம்பத்துல ஜென்ம சுபாவமான மனுஷனோ அப்படின்னு போட்டிருக்கு. 15வது வசனத்துல ஆவிக்குரியவன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இப்ப இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னும் போது இங்கிலீஷ் பைபிள்ல நேச்சுரல் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. நேச்சுரல் மேன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஆனா இந்த ஜென்ம சுபாவம் 2 வார்த்தை அந்த மாதிரி ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இல்ல. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜென்ம சுபாவமான அப்படின்றதுக்கான ஒரிஜினல் கிரேக்க பதத்துல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா சோலிஷ் மேன், அதாவது ஆத்தும மனிதன். நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது ஜென்ம சுபாவம்னு மொழிபெயர்த்துருக்கு. கிங் ஜேம்ஸ்ல வந்து நேச்சுரல் மேன் இருக்கு. ஆனா இந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, ரோத்தர் ஹாம்ஸ், யங்ஸ் லிட்ரல், இல்லாட்டி கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன், இந்த மாதிரி லிட்ரல் வெர்ஷன்ஸ்ல எல்லாம் என்ன போட்டிருக்குன்னா சோலிஷ் மேன், எ மேன் ஆஃப் சோல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னா ஆத்தும மனிதன் அப்படின்றது கரெக்டான மொழிபெயர்ப்பு. அப்போ ஆத்தும மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். யாருக்கு? ஆத்தும மனிதனுக்கு. 2வது இதுல வந்து ஆவிக்குரியவன். அப்ப இன்னொரு மனிதனை காட்டுது ஆவிக்குரியவன். அப்போ முதல் மனிதனை ஆண்டவர் உண்டாக்குனார் இல்லையா, ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கும் போது ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான். மனிதன் என்னவா மாறினா? ஜீவ ஆத்மாவானான். அவன் பாவம் செய்த பிறகு அந்த ஜீவன்றது வந்து நம்ம அது படிப்போம். அவன் ஆத்ம மரணத்தை குறித்து படிக்கும் போது அதை படிப்போம். அப்போ அந்த ஜீவ ஆத்மா ஆனான் போது அவன் என்ன மனிதன் ஆயிருக்கான்? ஆத்ம மனிதன் ஆயிருக்கான். அந்த முதலாம் மனுஷன், அததான் ஜென்ம சுபாவமான மனுஷன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அது வந்து ஆத்ம மனிதன். அந்த ஆத்ம மனிதன் வந்து பாவம் செய்த போது அதுக்கு அவனுக்கு ஜீவன் இருந்துச்சு. அவன் பாவம் செய்த போது அவன் வந்து உலகத்தின் ஆவிகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த ஆவிக்கு அந்த ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிருச்சு. அதனால அவனுக்கு என்னவா தோன்றுது? இந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள், ஆதலால் அவைகளை அறிய மாட்டான். அப்ப ஏன் அறிய மாட்டான் அப்படின்னா, இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு பச்சை கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அது நம்ம மரணம் வரும்போது படிக்கலாம்னு யோசித்து வச்சிருக்குது. அந்த ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா, முதல் அந்த கனியை புசிச்ச உடனே ஆதாம் எதுல மரணம் அடைஞ்சான்? ஆவியில. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் கூட அப்படி இல்லை. ஆதாம் அந்த கனியை புசித்த நாளிலே ஆவியில் மரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட இல்ல. மாறா இல்ல, இன்னும் ஆவிக்குரிய மரணம்னு ஒரு வசனமே கிடையாது பைபிள்ல. மொத்த பைபிள்லயும், மூல பாஷையிலும் சரி, நம்ம தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிள் எதுலையுமே வந்து ஆவிக்குரிய மரணம் அப்படின்ற ஒரு காரியமே இல்லை. ஏன்னா முதல் மனுஷன் உருவாக்கப்பட்டது ஜீவ ஆவியா இல்ல, ஜீவ ஆத்மாவா உருவாக்கப்பட்டான். அப்ப அவன் மரிக்கணும்னா ஆத்மாதான் மரிக்க முடியும். அவன் ஆவி மரிக்கிறது இல்ல. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அவன் எப்ப கடைசி சுவாசத்தை எடுத்து விடுறானோ அப்ப ஆவி தன்னை தேவனிடத்துக்கு திரும்பி போயிடுது. ஆவி மரிக்கிறது கிடையாது. ஆனா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சொன்னது, ஆதாம் அந்த கனியை புசிச்ச உடனே ஆவிக்குரிய மரணம். இப்ப ரட்சிக்கப்படாதவங்களும் அவங்களும் ஆவிக்குரிய மரணத்துல இருக்காங்க கிடையாது. அவங்கெல்லாம் ஆத்ம மனிதர்களா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சோலிஷ் மேனா இருக்காங்க,
பாவம் செஞ்ச பிறகு அந்த தூண்டக்கூடிய ஆவி தேவன் தூண்டுறதுல இருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம பிசாசு கீழ்ப்படிஞ்சனால உலகத்தின் ஆவிகள் அவன் மனுஷனுடைய ஆவி தூண்டுது. அவன் வந்து ஆத்ம மனிதனா இருக்கிறனால இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலான இந்த காரியங்களை அவன் அறிஞ்சுக்கிறதே கிடையாது. அவனுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் மட்டும்தான் அறியது முடியும். இதெல்லாம் வந்து அவனுக்கு பைத்தியமா தோணுது. ஆனா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள வாசமா இருக்கு, தேவனுடைய ஆலயமா இருக்காங்க. அப்ப அந்த ஆவி உள்ள இருக்கிறனால, அந்த ஆவி மனிதனுடைய ஆவியை தூண்டுறனால அந்த மனிதன் ஒரு இப்ப ஸ்பிரிச்சுவல் மேன் ஆயிடுறான். இப்ப சோலிஷ் மேன் கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க வந்து ஜென்ம சுபாவமான மனுஷன்ற அந்த ஆத்ம மனிதன்ல இருந்து ஆவிக்குரிய மனிதனா எப்படி மாறுறான், ஆவி மனிதனா எப்படி மாறுறான் அப்படின்றத படிப்போம் நம்ம. சோ எபேசியர் 2:5 எப்ப அந்த மாற்றம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, அக்கிரமத்தில் மரித்தவர்களா இருந்த நம்மை, ஆவியில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிடையாது. அது தெளிவுபடுத்துறேன். ஏன்னா இது உடனே எடுத்த உடனே எல்லாம் ஓகே பாத்தீங்களா மரித்திருக்கிறாங்க அப்ப ஆவிக்குரிய மரணத்துல இருந்தாங்க, கிடையாது. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை எப்ப உயிர்த்தெடுத்தது? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ ரட்சிக்கப்படும் போது நடக்குது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுறது கிருபையினால் ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கிரமத்தில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இதே இதுக்கு கோர்வே இன்னொரு வசனமும் வந்து இதெல்லாம் வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு சொல்லப்படுற வசனங்கள் மெயினா, எஸ்பெஷலி கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இங்கேயும் வந்து மறுபடியும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, ஆவில் மரித்தவர்கள் கிடையாது. மாம்ச விருத்த சேதனம் இல்லாமல் பாவத்தில் மரித்திருந்தோம். முன்னாடியே அக்கிரமத்தில் மரித்திருந்தோம் இருந்துச்சு. இதுல நம்ம மரித்திருந்தோமே தவிர ஆவில மரிச்சல. அவரோட கூட உயிர்ப்பித்தார். மேல வந்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்னு பார்த்தோம். இங்க அவரோட கூட உயிர்ப்பித்து, உயிர்ப்பிக்கும் போது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து எப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம், நம்ம ரட்சிக்கப்படும் போது, ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். மேல பார்த்தோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லிட்டு அந்த ரட்சிப்பு எப்படின்னு சொல்லும் போது அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்களை நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப நம்மளுடைய உயிர்ப்பிப்பு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, யாரோட ஆயிருக்கு? நம்ம யாரோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவோட. இது வரைக்கும் கிளியர். அப்ப கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம முந்தைய ஆதாமுக்குள்ள இருந்தப்ப நம்ம எப்படி இருந்தோம்? ஆத்ம மனிதனா இருந்தோம். ஏன்னா அதுக்குதான் பைபிள் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஆதாமுக்குள்ள இங்க கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இங்க வந்து தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து ஆவி ஜீவன் என்ற பிரமாணம், அந்த பக்கம் வந்து மரணம் என்ற பிரமாணத்துல இருக்கவங்க. சோ இப்ப இந்த 2 கேட்டகரி பார்த்தோம். இங்க வந்து இன்னொரு இது என்னன்னா ஆத்ம மனிதன், இங்க ஆவி மனிதன். அப்ப இந்த ஆத்ம மனிதன் வந்து எப்படி ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்படுறது என்னன்னா, அவன் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டான். அப்ப கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னு தெரிஞ்சுன்னா இந்த ஆவி மனிதன் எப்படி வந்தான்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்ப கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னு பார்ப்போம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரு? ஆவியிலே அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலோ ஆத்துமாவிலோ உயிர்ப்பிக்கப்படல, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நம்ம ஆதாமுக்குள்ள இருந்த வரைக்கும் நம்ம வந்து ஆத்தும மனிதனா செயல்பட்டு கொண்டிருந்தோம். அந்த ஆத்தும மனிதனா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ, தேவன் நம்மளை என்னைக்கு உயிர்ப்பித்தாரோ அவரோடு கூட உயிர்ப்பித்தார்
கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம்னு சொல்லுது. அப்ப கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னு பார்த்தா ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நம்ம எதுல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியில. அப்ப மறிச்சது ஆவியில கிடையாது. நம்ம ஏற்கனவே எதுல இருந்தோம்னா ஆத்தும மனிதனா இருந்தோம். ஆத்துமா மரணத்திற்குள்ளாய் போக வேண்டியதாயிருச்சு. ஆத்துமா மரணத்துல இருந்துச்சு. ஆனா அது ஆண்டவர் நோண்டல்ல, அது ஆதாமோட சம்பந்தப்பட்டது. இந்த பூமிக்கு அடுத்த காரியத்துல இருந்தது ஆத்தும மனிதன் ஆதாமோட சேர்ந்தது. நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றது வந்து நம்மள இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அவரோட கூட உயிர்ப்பித்தார்னா அவர் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நம்மளும் அதுக்கு முன்னாடி ஆத்தும மனிதனா இருந்தோம். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆவி மனிதன் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆத்தும மனிதனா இருந்தோம் ஆதாமுக்குள்ள. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஆவி மனிதனா இருக்கிறோம். புரியுதா அந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு? புரியுது. இப்ப இன்னும் இதோட சேர்த்து 1 கொரிந்தியர் 15:45. 1 கொரிந்தியர் 15:45. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓகே. முந்தின மனுஷன் யாரு? ஆதாம். பிந்தின ஆதாம். 2 ஆதாம் காட்டுறாங்க. முந்தின மனுஷனாகிய ஆதாம் என்னவா இருக்கான்? ஜீவ ஆத்மா ஆனான். அவன் உருவாக்கப்பட்ட போது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அதனால அதுக்குள்ள நம்ம வந்து ஆத்ம மனிதர்களா இருக்கிறோம். அந்த ஜீவனை அவனே இழந்துட்டான். இதை புசிக்கும் நாள்லே நீ சாகவே சாவாயினாரு. அந்த ஜீவ ஆத்மாவா இருந்த ஆதாம் மரிக்கும் ஆத்மாவா மாறிட்டான். ஜீவனை இழந்து விட்டான். அதனால மரணத்திற்குள்ள போக ஆரம்பிச்சது. ஆனா நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆதாமுக்குள்ள ஆத்ம மனிதனா இருக்கிறோம். ஏன்னா ஆதாம் ஆத்மாவாதான் ஆத்ம மனிதனாக உருவாக்கப்பட்டான். ஆனா பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. ஆக்சுவலா ஆவியானவன் இருக்கு. கரெக்டான மொழிபெயர்ப்பு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கிடையாது, அது ஆவி. அப்ப பிந்தின ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பித்த உடனே நம்ம எதுல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம்? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டோம். அப்ப இப்ப நம்ம இருக்கிறது வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரும் ஆவி மனிதன். இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் மறுபடியும் ஒரு தடவை படிப்போம். இப்ப ஒரு புரிதல் இன்னும் டீப்பரா வரும். 1 கொரிந்தியர் 2:14-15. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்ப இதுல நம்ம பார்த்துட்டோம், ஜென்ம சுபாவமான மனுஷனோன்னா ஆத்ம மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த ஒரு கான்செப்டே கிடையாது. அவன் உயிர்ப்பிக்கப்படவே இல்லை. அவன் வந்து இன்னும் ஜென்ம சுபாவம்னா ஆத்ம மனிதனாவே இருக்கிறான். அது மரணத்திற்குள்ளான காரியத்துல போனனால, அந்த மரணத்திற்குள்ளான காரியத்துல இருக்கிறனால தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, பிசாசனுடைய ஆவிக்குரியவைகளை தெரிஞ்சுக்குவான். ஏன்னா பிசாசனுடைய ஆவி பொல்லாத ஆவிக்குதான் உலகத்தின் ஆவிக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அதெல்லாம் எப்படி இருக்கும்? பைத்தியமாய் தோன்றும். ஆனா ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையே என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டவன் ஆவிக்குரியவன், எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அப்ப இந்த ஆவிக்குரிய காரியங்களா நமக்கு புரியுது அப்படின்னாலே நம்ம யாரா இருக்கோம்? ஆத்ம மனுஷன்ல இருந்து டாமினன்ட் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆவி மனிதன் எடுக்கிறான். ஆத்ம மனிதனுக்கு பதிலா ஆவி மனிதன். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆத்ம மனிதனா இருக்கிறவங்களுக்கு வந்து அது புரியாது. அததான் வந்து ஜென்ம சுபாவமான மனிதனோ அப்படின்ட்டு பெரிய வார்த்தையா போட்டாங்க. சிம்பிளா ஆத்ம மனிதன், கீழே இருக்கிறது ஆவி மனிதன், அவ்வளவுதான். இப்ப இது புரியுது இல்லையா இந்த வசனம்? புரியுது. இது ஓகே. இப்போ நம்ம உடம்புக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மனிதன் மட்டும் இருந்தோம்? ஆத்ம மனிதன் மட்டும் இருந்தோம். மரிக்கும் தன்மையுள்ள ஆத்ம மனிதனா இருந்தோம். ஆனா நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாடியே
நம்ம மாம்சம் இன்னும் உயிரோட தான் இருக்கு, நம்ம நாசியில சுவாசம் இருக்கு, போயிட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம உயிரோட தான் இருப்போம். இந்த டைம்லயே என்ன ஆச்சு? ரட்சிக்கப்படும் போது தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்மளை எழுப்பிட்டாரு. எப்படி எழுப்பினாரு? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். அப்ப என்ன ஆச்சு? நம்ம ஆவி மனிதன் ஆயிட்டோம். த மேன் ஆஃப் ஸ்பிரிட், இல்லைன்னா the who is spiritual being, the man of spirit. அப்போ இப்ப எனக்குள்ள ஒரு ஆத்ம மனிதன் இருக்கான், இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய மனிதன் உள்ள வந்துட்டான். ஆவி மனிதன் எல்லாவற்றையும் நிதானித்தருகிறான். ஆத்ம மனிதன் இதெல்லாம் அவனுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா எனக்கு இப்ப வந்து பைத்தியம் கிடையாது. ரெண்டுமே போராட்டம் ஆரம்பிக்குது. இப்ப புரியுதா எங்க இந்த போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு? மனிதனுக்குள்ள, எனக்குள்ள இப்ப ஆத்ம மனிதனும் இருக்கான். ஏன்னா நான் இன்னும் மறிக்கல, இன்னும் மாம்சத்துல இருக்க, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுறேன், போறேன், வரேன், எல்லாம் செய்யறேன். அப்ப ஆத்ம மனிதனுக்குரிய காரியங்கள் எனக்கு வேலை செய்து, அது போக நான் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டனால ஆவி மனிதனும் எனக்குள்ள வேலை செய்யறான். இப்பதான் போராட்டம் ஆரம்பிக்குது. இப்ப புரியுது ஆவியும் மாம்சத்தும் எப்படி போராட்டம் ஆரம்பிக்குதுன்றது? ரட்சிக்கப்படாத வரைக்கும் இந்த போராட்டமே கிடையாது. ஏன்னா ஆத்ம மனிதன் மட்டும்தான் இருக்கிறான், ஆவி மனிதனே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படும் போது நம்ம ஆவி மனிதனா ஆக்கப்படுறோம். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மற்ற இது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி, இது டைஜஸ்ட் பண்றதுக்கும் டைம் வேணும். ஒன் வீக். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்ப இந்த ஆத்மா, ஆவி, ஆத்ம மனிதன், ஆவி மனிதன் ரெண்டுத்துக்குமான போராட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போகுது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த போராட்டம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு போராட்டமே கிடையாது. அவங்க வந்து உலகத்திற்கு வேணா பயப்படலாம், இல்ல சரௌண்டிங்ஸ்க்கு பயப்படலாம். ஆனா அவங்களுக்கு உள்ளான அந்த போராட்டம் கிடையாது. உள்ளான போராட்டம் ஆவி மனிதனும் ஆத்ம மனிதனும் ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய மாம்சத்திற்குள்ள இருக்கும் போதுதான் அந்த போராட்டம் ஆரம்பிக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல ரொம்ப கிளியர் ஆயிடுச்சா? இல்ல ஒண்ணுமே புரியலையா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட். நம்ம இத வந்து ரெக்கார்டிங் வந்து நீங்க தயவு செய்து கொஞ்சம் புரியது கஷ்டமா இருக்கவங்க ஒரு 2-3 தடவை கூட கேட்டு பாருங்க. அது ஸ்லோவா கேட்டுட்டு அதுல இருந்து நம்ம நோட்ஸையும் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது டைம் எடுக்கும் டைஜஸ்ட் பண்றதுக்கு, புரியதுக்குன்றதுக்கும் சொல்லலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இப்ப கேட்கறதுக்கு இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம். பிரதர் நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணுவோம் பிரதர்? இல்ல ப்ரேயர் பண்ணிடலாமா? இல்ல பிரதர், இது வந்து டேக் டைம் ஃபார் தட் டு நம்மளுக்கு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வந்து டெஃபினட்டா மறுபடியும் போட்டு கேட்டாலே ஒழிய, ரிவ்யூ பண்ணாலே ஒழிய இது வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரை பிளஸ் டஃப் சப்ஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் இது, இந்த புரிஞ்சுக்கிறது. ஏன்னா சித்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் நெட்ல எடுத்து பார்த்தோம். எல்லாம் காமெடியா இருக்கு. அவங்க பண்றது 3 பேரை கூப்பிட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஆனா ஒருத்தரும் வசனத்தின் அடிப்படையிலே போகாம சும்மா ஒரு ஷோவா எக்ஸ்பிளனேஷனா போறாங்களே தவிர, இப்ப ஆவி மனிதன் ஆத்ம மனிதன்னா என்ன அப்படின்றதுக்கு இந்த ரெஃபரன்சஸ் வசனம் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லாம அப்படியே ஒரு மாதிரி கதை மாதிரி இப்போ இது பண்ணிடுறாங்க. அது கரெக்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா தப்பா இருக்கு. அதனாலதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு சில இதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ அப்படின்ட்டுன்னு. சரி, இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தா கூட நீங்க நம்ம குரூப்ல கூட கொஸ்டினா போட்டு விடுங்க. நம்ம எவ்வளவு அதை படிக்க முடியுதோ, எவ்வளவு ட்ரை பண்ண முடியுதோ நம்ம படிச்சு, ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க தான் நம்ம எல்லாருமே சேர்ந்தே தான் படிக்கிறோம். இப்ப இதெல்லாம் டீச் பண்ணும் போதே, இதை எடுக்கும் போதுதான் நானுமே படிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம், படிக்கிறோம், அது எல்லாமே சேர்ந்து டெவலப் ஆகிறதா இருக்கு. அதனால எந்த இதுவா இருந்தாலும் கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. வேற ஒண்ணும் இல்லைன்னா யாராவது ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். வேற எதுவும் கேள்வி இல்லையா பிரதர்? அப்ப நீங்க ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா பிரதர்? ஓகே, நான் ப்ரே பண்றேன். நல்ல தகப்பனே, தேவீரப்பா, உங்களுடைய வேத பாடத்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிய தேவி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் ஒரு தடவை கேட்டால் எங்களுக்கு புரியவில்லை கர்த்தாவே. ஆனாலும் மறுபடியுமாக இந்த காரியங்களை கொடுத்து, மறுபடியுமாக இந்த ரெக்கார்டிங்களை கேட்டு, அதை தியானித்து, இந்த வேதத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள தேவை கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அப்பா, அதனுடைய ஆழத்தை நாங்கள் அறியும் பொழுது எல்லா தேவ ஞானத்துக்கு
எட்டாத ஒரு தேவ சமாதானம் எங்களுக்குள் வருவதை நாங்கள் அறிகிறோம். ஏற்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை தேவரீர் உங்களுடைய வார்த்தை ஒன்று மட்டுமே கொடுக்க முடியும். வேற எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரே, நேரத்தில் கூட கண்மணிக்காக வேண்டியும் தம்பி கார்த்திகேயனுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கார்த்திகேயன் இந்த மழை காலத்தில் அப்பா லேட்டாக வீட்டுக்கு வர வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதனால ஜுரமும் சளி இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. போக்குவரத்திலும் தேவரீர் மகனுக்கு ஒரு எந்தவித உள்ளாகம் இல்லாமல் விபத்துகள் மற்ற தீய காரியங்களிலிருந்து விலக்கி அந்த மகனை காக்கும்படியாக செலுத்தினோம். எப்படி நீங்கள் எல்லாரையும் எல்லோரையும் கண்ணி போல பாதுகாப்பீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் தேவரீர் கரங்கள் ஒப்படைக்கிறோம். பாதுகாத்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஞான சோதரன் சாமுக்கு ஒரு ரெஸ்ட்ரீம் கொடுக்கும்படியாக செலுத்தினோம். எவ்வளோ காரியங்களை அப்பா தன்னுடைய நேரத்தை செலவு செய்து இவ்வளோ ஒரு ஆழமான சத்தியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அப்பா தேவரீர் கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தை ஆசிரியர் எல்லா துதிகரமைப்பையும் தேவரீர் ஒருவருக்கே மீட்பரும் லட்சணமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுத்து நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord, Papa. Praise the Lord.